ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே Jaya
கட்டில அந்த அவர்கள் வெளியேற்றும் புதிய காலத்தில் மாற்றத்தின் கொடிகள் எல்லாம் வெளியேற்றும் உறுதியாக சபை பரிசுத்தப்படுத்துகிறார் ஜனங்கள் பரிசுத்தப்படுத்துகிறார் ஒரு நாமம் பரிசுத்தமுள்ள நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் நாமம் மகிமைப்படட்டும் நாமம் மகிமைப்படுவதாக நாமம் மகிமைப்படுவதாக நாமம் மகிமைப்படுவதாக நாமம் மகிமைப்படுவதாக ஒரு தேசத்தை நாமம் மகிமை மகிமை பரலோகத்தில் இறங்கி வெளிப்படுவது மகிமை உலகை நாட்டில் வெளிப்படுத்தும்படிக்காக ஜனங்கள் செவிகள் விருப்பம் செய்யப்பட்ட நாளில் வாய்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறார் இறை வாக்குகளை கண்டு பேசுகிறார் கேட்போமா ஆவியவர் ஆயிரமாய் நம்மை நடத்த அநேகத்தில் ஆவியவர் பேசிக்கொண்டிருக்கிறார் யாரும் தயங்காது என்னை செய்யுங்க அசைகள் திருசார்கள் வேண்டாம் பள்ளிக்காலம் இறங்குகிற நேரம் இறங்கி 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 அது கிருமையாய் வெளிப்படுகிற நேரம் அந்நிய பாட்சிகள் அதற்காக விரட்டிய ஒரு வல்லமையான துதி ஒரு அபிஷேகம் இறங்கி இறைவாக்கு வெளிப்பட்டு ஒரு வல்லமை காணவரை நான் சொல்லி சொல்லி நான் ஆராதனை இருக்க மாட்டோம். தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறேன். ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, பாடலை பாடுங்க. ஆவியை எப்படி நடத்துகிறார வேண்டக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள்லாம் ஆவியின் அபிஷேகத்துக்காக செய்வீங்க. இன்னொரு 5 நிமிஷம் அதிகமான நேரம், அதிக வல்லமையுள்ள நேரம். Send your mighty presence, இந்த வல்லமையின் அபிஷேகத்தை அனுப்பப்படிக்கலாம். Send your mighty presence. Hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே Yeah.
பிள்ளைகளுமா இருக்கிற எங்களை விசுவாசிகள் மத்தியில ஆற்றவாரும் இந்த வேளையிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ இந்த வேளையில எங்கள் மத்தியிலே இப்பவே இந்த வாயத்திலிருந்து உண்மையா கேளுங்க. இப்பவே என் மேல என் சபை மேல ஆவின் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கட்டும். இறங்கி வந்தவரே சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆத்மபாரம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி ஒரு அபிஷேகம் வல்லமையான அபிஷேகம் நாங்கள் ஒருமனப்பட்டு கூப்பிடும் போது இப்போ வாரும் இறங்கி வாரும் வாங்கப்பா ஆவியானவரே இனிதாய் சாய்ந்திடவே இயேசுவின் அன்பை உணரக்கூடியவர்களாய் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏகமோட்டே விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே ஆமென் ஏகமோட்டே விரும்பி வந்தேன் இந்த பாட்டு படிக்கிறேன் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வரங்களினால் என் உம்மையின் ஆவி வரங்கள் இரண்டு வசனங்கள் இறங்கிய போது ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஒரு ஆவின் அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றப்படுவதற்காக தலைவர்களே காத்திருக்கிறவர்களே நீரே உடைய ஒளிவை நீனால அபிஷேகம் பண்ணி பரிசுத்த தைலத்தினால ஆரோக்கியத்தில் ஊற்றப்பட்டதை போல அந்த தைலமான வழித்தோடி அவன் ஆகிய வழியாக வழித்தோடி அவன் ஆணை இணைத்திருக்கிற ஒப்பாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒருமனப்பட்டு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது ஒருமித்து ஆராதிப்பது தேவமாய் மனப்பொருத்தி செவி கொடுத்தால் தேவசத்தின் நலனை புசிக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும்
நாதம் எங்கள் உள்ளத்திலே ஆவின் வல்லமைகள் கண்ணுக்குடி நான் ஆவின் அபிஷேகத்தில் உண்மையாக துதித்திருந்தனா என் இருதயம் திறக்கப்பட்டிருக்கணும். திறந்த இருதயம் அதை கட்ட நிரப்புவாராக, பாத்திரத்தை நிரப்புவாராக அனைவருடைய பாத்திரங்கள் நிரப்பப்படும்படியாக சொல்லித்தக்கதாக இந்த சபையை ஜனங்களுக்கு பயன்படுத்தும்படி ரத்தத்தினாலே கழுவின தேவன் நம்மை அப்பா ஊழியம் செய்ய ரத்தம் கிருபை தருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கிருபையின் ரத்தம் ஊழியம் செய்யக்கூடிய அந்த கிருபையின் ரத்தம் வலது கருத்தை நீட்டி செவிங்க. என் வெளியாது யாராவது ஒருத்தராவது ஞானசனம் எடுக்கும் போது எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நாம் முயற்சி செய்யணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். தேவன் நன்மை செய்கிறார் சொல்லி தெரிந்தவர். அவர் அநேகருக்கு அப்பாக்காப்பின வெளிப்பட்டாலும் அவர் பாவிகளுக்கு மத்தியிலும் அவர் உள்ளாமி வந்து அவருடைய எல்லா காரியங்கள் மத்தியிலும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியான மத்தியில அது சபையாய் நம் மத்தியில நின்று கொண்டிருக்கிறது. அவர் சரீரமே சபையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையோட சரீரமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாதபடியினார் உங்களில் அநேக நோய்களும் பலவீனர்களும் குழப்பமுள்ளவர்களும் பலவீனர்களுமா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் உணர்த்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சபைதான் அவருடைய சரீரம். அல்லேலூயா. நாம் உழைக்கப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு சரீரம் அப்பத்தை எடுத்துக்கொள்றோம்னா நம்ம சபையை எப்படி நேசிக்கிறோம், சபையை எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம், சபைக்காக எப்படி ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஆத்ம பரத்தோடு ஒரு ஊழியம் செய்ய கிருபை வேணும்னு சொல்லி இந்த ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. கர்த்தத்தை ஞாபகம் நன்றி செலுத்துவோமா? ரத்தத்தினாலே கைவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதனால கர்த்தருடைய அபிஷேகம் இன்னும் அதிகமாக வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே பிள்ளைகள் மேலே இறங்குவதற்காக பழைய வார்த்தையை கேட்டு விசுவசிக்கிற செய்யப்பட்ட அப்பா இருதயங்கள் நிரப்பப்படும்படியாக சொல்லி இந்த பிரச்சனத்தை உணர்ந்து நாங்கள் சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஆசீர்வதி ஆசீர்வதியும் தொடர்ந்து நாங்கள் பொருட்களுக்கு சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து எழுந்திருக்கும் சங்கீதம் 14வது சங்கீதம் 14 சங்கீதம் 14 எழுந்திருக்கும்.
அல்லேலூயா. துதிக்கும் ஜனங்கள் ஆசிரியக்கூடிய அவர்கள் தங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தாவே துதிக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து தேவன் கொடுத்ததிலிருந்து அவர்கள் அப்பா தேவனுக்கென்று தசம்பாவனையும் காணிக்கையிலும் அப்பா அம்மாக்கென்று பயபக்தோடு கொடுத்திருக்கிறவர்களை கற்று ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்த அளவின்படி அல்ல, மன விருப்பத்தின்படி அப்பா தாப்பனை கொடுத்ததன்படி அவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நடிச்சு ஜெபிக்கிறோம். வீடுகள் தோறும் சமாதானத்தினால் அன்பினாலும் பரிசுத்தினால் நிரம்பும்படிக்காக அப்பா தாப்பனை கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் தாப்பனை மீதம் எடுக்கும் கொடுக்க வைக்கிற தேவன் அப்பா வீண் விரயங்கள் ஆபத்து விபத்துகள் மருத்துவ செலவிலிருந்து காப்பாற்றி அப்பா ஜனங்களை உண்மையான ஜனங்களை இந்த வருஷம் இந்த மாதம் நீர் மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாட்சி சொல்றாங்கள வசனம் சொல்லு. அடுத்த ஆள் வந்துருங்க முன்னாடி. தங்கிடம் 91 உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேத நோயை கண்டைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு
12ஆம் அதிகாரம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கரின் ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பத்தை பற்றியது, உத்தமர்களுடைய வாயு அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கணம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கணமற்றவனாய் இருந்தும் பணிவீடைக்காரன் உள்ளவன் உத்தம். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கர் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கருக்கு அவன் முதல்களின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மூடனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை கூடுகிறவனோ விவேகி. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துகிறான், பொய்க்காட்சிக்காரனை வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான். பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். விவேகமுள்ள பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடனோ மதியினத்தை பிரசுத்தப்படுகிறான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சோம்பேறி தன் வேட்டையாடினதை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதை ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனை, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கொள்ள கடவுது. அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பத்தையும் பெறுவாய். நீ உன் சுயபுத்தியின் சாயாமல் உன் மொழி இதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை நாணயற்றி எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாட்டிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். உன் பொருளாலும் உன் எல்லா விலையும் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆணையில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தரின் சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதில் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதில் ஆதாயம் பசுமனிடம் உத்தமானது. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்க துன்றும் அதற்கு நிகரட. அதன் வலதுகையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அறிந்தவர்களுக்கு ஜீவ விருத்தம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிடிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகளில் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்லோசனை காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடிதியான தீரும் துஷ்டர்களின் பால் கழிக்கும்
எச்சரிக்கையாயிருந்தும் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணியை இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. காரணம் ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடாதே. புதுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளை ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமானுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். மதிக்கீடாரோ கனவீனத்தை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு கூட நிறைய படிச்சுட்டு வந்து வசனம் சொல்கிறாங்க, பரவாயில்ல. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் கூட. இப்போ சொல்கிறப்ப கூட போன வாரம் கூட சொன்னாங்க, நல்லா பாடுறாங்க பின்னாடி உங்கள் சபையில், கீபோர்டே இல்லாமல் நல்லா பெண் பிள்ளைகள்லாம் நல்லா பாடுறாங்க, குரல்லாம் கேட்குது, 4-5 பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணணும், வீட்டில் பென்ட்ரைவ்லாம் போட்டு கேட்டு என்ன பண்ணணும், போன வாரம் 2 வாரமாக கேட்டுருந்து நல்லா இருக்குது, ரொம்ப பாட்டெல்லாம் நல்ல பிரசன்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும், பாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, அந்த பிரசன்னத்தோடு பாடுறதை அவங்க உணரணும். அல்லேலூயா. குரலில் மாத்திரம் இல்லை, ப்ரெசன்ஸ் என்ன பண்ணணும், அவங்கள தொடணும். அப்போ என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து ஜெபிச்சுட்டு வரணும். அந்த சபையில் இந்த நாளில் வந்து எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம இதில் பார்க்குறவங்கள மாத்திரம் கிடையாது, ஸ்க்ரீன் வெளியே கேட்டால் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒருமனப்படும் போது தேவன் அவர்களையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். அவர் செவிகளை திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. செவிகளை திறந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு சித்தம் செய்வது தான் என்ன நம்முடைய பாக்கியம். ஆனால் சித்தத்தை உணராதபடிக்கு நம்ம இருக்கிற போது கர்த்தர் என்ன பண்ணார், சில சோதனைகள் வழியாக நம்மளை தொட்டு நம்மளை ஒரு பக்கமாக கொண்டு வருவார். ஆனால் நம்ம நினச்சிக்குவோம், என்னடா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு. நான் நினைக்கிற வழிக்கு வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பு தான் விருப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி கர்த்தரை தேடாமல் ஆவிக்குரிய வழியில கர்த்தரை என்ன பண்ணணும், தேடணும். இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 14 சங்கீதம். இன்னைக்கு ஆராதனையில் எத்தனை பேர் ஒரு அபிஷேகத்தை உணர்ந்தீங்க? ஆராதனை வழியில் எல்லாருமே பெரும்பாலும் உணர்ந்தீங்களா? அந்த அபிஷேகம் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளை அதிகமாக ஆராதனையில், தனி செபங்களில், வேத வாசிப்புல, வேத தியானத்தில் மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்னைக்கு தேசத்தில் நன்மை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் நிறைய பேர் அனுபவிக்க முடியல. ஒரு காலத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, இந்த 10வது மாதம் எனக்கு உண்மையிலே ஆராதிக்க வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு எழுப்புதலே இல்லை, யாருக்கேருந்தும் ஆவியானுடைய இது எழும்புல, அந்த தொடுதல் உணர்வு தொடப்படவே இல்லை. அந்த சூழ்நிலையே இங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஏன்னு கேட்டால் ஆண்டவர் அதையும் தெளிவாக சொன்னார், அப்படி எழும்பாமல் அப்படியே அனுப்பிச்சு விட்டாக்க வீட்டுக்கு போய் இந்த மாதம் என்ன பண்ணிடலாம். நிறைய பேர்ல அது என்னவோ, அது கொரோனாவோ என்னவோ அது எனக்கு தெரியாது, ஏதோ பெரிய சங்காரமான காரியங்களை வீடுகள் மேல் நடப்பிக்கும்படி பிசாசு ஆராதிக்க கூடாதபடிக்கு தடுத்து வச்சான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தான் பண்ணிட்டாரு. நமக்கு அவருக்கு என்ன விருப்பம், ஆசீர்வதிப்பு தான் விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டி அவன் எதாவது இந்த 10வது மாதம் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். அநேகரோட வாழ்க்கையில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாவது, பயங்கரமான ஒரு சங்காரமான காரியங்கள் நடந்திருக்க வேண்டியது. ஒரு வீட்டில் 2 வீட்டில் நடந்து கூட கர்த்தர் காப்பாற்றிட்டாரு நினைக்கிறேன். அப்படிதானே? அதுக்கு ஆண்டவர் ஒரு நடக்க முடியாமல் போய் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டியதுதான். நேற்றுலேருந்து அந்த வேலை ஆரம்பிச்சிருக்கு, முந்தா நாள்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் ஜெபத்தினால அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எங்கள் வீட்லேயே கூட எங்கள் தாய்மார் தாய் வழியாக கூட அந்த பிரச்சனைகள் வந்துச்சு. நாய் ஒன்று அதை அறுத்துக்கு ஓடி சிமெண்ட் தரவே காலால் போட்டு பரண்டி எவ்வளோ பெரிய பள்ளம் பதிச்சு வச்சிருக்கு. செயினை அறுத்து மொத்த ராடாட்டாக இருக்கிற அந்த கொக்கியை உடச்சி எங்கள் அம்மா போய் அதை போய் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சோன்னு அந்த விளையாட சொல்லி அவங்களை எடுத்து கீழே தள்ளியை போட்டு இழுத்துட்டு சுற்றி விளையாண்டு அவங்களுக்கு இங்கெல்லாம் அடிப்பட்டு அப்புறம் போய் ஜெபம் பண்ணோடனே எங்கேயாவது ஆஸ்பத்திரி தான் கொண்டு போய் ஆகணும். அது விளையாட கடிக்கல. அதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கதவை திறந்து மாடி வெளியே இறங்கி பக்கத்து வீட்டில் குதிச்சு அடுத்த வீட்டில் போய் எல்லாரும் வீட்டில் இல்லை, நாங்கள் ஜெபத்துக்கு வந்துட்டோம் வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை அது அவ்வளோ பிரச்சனை பண்ணி சுற்றி இருக்கிறவங்களாம் காய்கறிக்காரம்மா வண்டியெல்லாம் விரட்டி ஒன்றுமே கிடைக்காது. எல்லாரும் வண்டிக்குள்ளே புந்து தூக்கி விட்டு விளையாடிட்டு இருக்கு. இவங்க போய் அதை பிடிச்சோன்னா எங்கே பிடிச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி விளையாண்டதில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துட்டு யாரும் தூக்க போனாலும் அவங்களே விட மாட்டேங்கிறான். அவங்கள விளையாடுன்னு சொல்லிட்டு கட்டி போட்டு அடிச்சிருக்கிறீங்கன்னு அது கிளம்பிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு வர அளவுக்கு அது ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டால் எப்படியோ ஒரு வகையில்
பிசாசு என்ன பண்ணுவோம் ஒரு குடும்பங்களுக்குள்ள. அப்படி ஆனாலும் நாங்கள் இங்கே வர்றது போகிறது சிஸ்டர் வரதெல்லாம் என்ன ஆயிரும், அங்கே வீட்டையாவது அவங்க எப்படியோ அவங்க வீட்டையாவது பார்த்துக்குவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், எல்லா வீட்டு மேலேயும் காப்பினார் கூட ரொம்ப முடியாத சூழ்நிலை, ரொம்ப கடைசி ஸ்டேஜ் மாதிரி போய் அப்புறம் கர்த்தர் அதை ஜெபத்தினால மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 85 வயசுல கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, கிருபையினால 70 வருஷம் என்னாது மனுஷன் ஆயுஷ் நாட்கள்லாம் 70, அப்புறம் பலத்தின் மீதினால 80க்கு மேல உள்ளது கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைனா என்ன, அந்த வாழ்க்கையை வந்து ஆசிரியக்கப்பட்டிருக்கணும். ஆசிரியக்கப்பட்டிருக்கணும் என்ன இருக்கணும், வீடு வாசல் இருக்கணும், பணம் இருக்கணும், அதை விட அதிகமாக என்ன இருக்கணும், பிள்ளைங்களோட குடும்பத்தோட ஆதரவு இருக்கணும். அல்லேலூயா. கணவன் மனைவியா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற சுதந்திரம். முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் செழுமையா இருப்பாய். அல்லேலூயா. அது 80க்கு மேல இருக்கிறதுலாம் என்னது, கிருபையின் வருஷம். பலத்தினால 10, கிருபையினால 80க்கு மேல. 70லேருந்து 80 பலம், 80லேருந்து 90 கிருபை, அதுக்கு மேல இருந்தா அதிக கிருபை, ஹைப்பர் கிரேஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழிய செய்யறவர்களுக்காக கொடுக்குற கிருபை. ஆமென். வேற எதுக்காக இல்லை. அல்லேலூயா. எல்லா வியாதிகள் எல்லாம் இருக்கலாம், டாக்டர் ஏதாவது சொல்லலாம், நீங்க அவ்வளவுதான் இன்னும் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம், ஆயுஷ் நாட்கள் அவ்வளவுதான் சொல்லி ஜோசியம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஆயுஷ் நாட்களே பெருகப்படுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த 14 வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கட்டும். 14:1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இது பொதுவா சொல்றாரு. இது முதல் வசனம். சங்கீத தாவீது தான் அதெல்லாம் எழுத முடியும். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறான். நன்மை செய்கிறவன் ஒரு அருவருப்பான கிரியைகள். ஒன்று அருவருப்பான கிரியைகள் என்னது, ஒன்று பாவமான அருவருப்பு, விபச்சாரம், இது சொல்லப்போனால் ஹோமோசெக்ஸ், அருவருப்பான காரியங்கள். அது இல்லாமல் கடவுள்னு ஒருத்தர் தனியாக கிடையாது. நம்ம பிடிச்ச வல்லமைகளை தொழுது கொள்ளலாம், அதுங்களுக்கு பலி செலுத்தலாம் செஞ்சால் அதுவும் என்னது, அருவருப்பு வேசித்தனம் இல்லையா? அப்போ பூமியில் என்ன பண்ணுறாங்க, கடவுளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரே அப்போ 2 காரியம் சொல்லுது. ஒண்ணு மதிக்கட்டவன் இதயத்தில் என்ன சொல்றான், கடவுள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடி. அடுத்த 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்போ மேல இருந்து அவர் யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, மனுபுத்திரரை என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, தேடுகிற உணர்வு உள்ளோம். தேடுகிற எங்க போய் தேடுறது, எங்க போய் தேடுறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். முதல்ல தேடுங்கள்லாம் எங்க போய் தேடுறது, கையில தான் இருக்கு. ஆமா. ரோமர் 10 என்ன சொல்றது, இதயத்துக்கு அருகிலே இருக்கிறது. என் வாய் எங்க இருக்கு, இதயத்துக்கு அருகிலே இருக்கிறதா. அப்ப வாய் இதயத்துல என்ன இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். என்னென்ன உணர்வு, தேவன் பார்க்கிறாரு, தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரு, எனக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்து வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆவியை பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் இதை வச்சு இன்னும் அதிகமா தேடணும். தேட என்ன பண்ணோம், இன்னும் ஆழத்தில் சென்று வலை போடு திரளான மீன்களை பிடிப்ப. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திரளா நம்மளால பிடிக்க முடியும். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். வேற எதுக்கா பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் இருக்கேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அவன் இதயத்துல வாசம் செய்யணும்னு பயந்து, பாவத்துக்கு பயந்து விலகி நான் ரட்சிக்கப்பட்டவன்ற உணர்வோடு இருக்கிறவனா நம்மளுக்கிட்ட வந்துடுறாரு. இப்போ முதல் 2 யாருக்கு, தேவனே இல்லைன்னு சொல்றவன், அருவருப்பான காரியங்களை செய்யறவன், தேவனா ஒருத்தர் இல்லாத எப்படி வேணா இருக்கலாம்னு இருக்கிறவன். 3வது நம்ம கிட்ட வந்துட்டாரு. அதுல என்ன சொல்றாரு, சபைக்குள்ளேயும் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி சபையில என்ன பண்றாரு, வசனங்களை கேட்க உணர்வோடு கேட்கிறாங்களா, ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாங்களா, அல்லது பல வேதத்துல தியானமா இருக்கிறாங்களா, ரகசியங்களை பற்றி அக்கறையோடு இருக்கிறாங்களா, தேடுகிற உணர்வு. அப்போ தேடுகிற உணர்வு இருக்கிறவங்க தான் என்ன பண்ண, உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மரத்துல உணர்வற்ற கிளைகள் முறிக்கப்படும் வசனம். அது ஒரு சாபமான ஒரு காரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மரம் உயிரோடு இருக்கும், அது சில கிளைகள் மட்டும் என்ன ஆயிடும் பாத்துறீங்களா, காஞ்ச குச்சாயிடும். அதை உடச்சி என்ன பண்ணிடுவாங்க, அடுப்பத்தை வச்சிருவாங்க. சபையில கூட உணர்வற்ற தன்மையோடு இருக்கிற பட்சத்துல, பரிசுத்த ஆவி இல்லாத பட்சத்துல ஆண்டோட வருகையில விட்டு போட்டு அது உலகத்தோட போயிடும். அல்லேலூயா. தேடுகிற உணர்வுள்ள கிளைகள், உணர்வற்ற கிளைகள் 2 இருக்கு. என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கும். என்னோடு என்ன, வார்த்தையில
சத்திய ஆவியில நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை உணர்த்துகிற இந்த வசனங்கள் தான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அடுத்த எல்லோரும் வழிகளில் ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அடுத்து 5, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. அல்லேலூயா. தேவன் யாரோட இருக்கிறாரு? நீதிமானோட மாத்திரம் இல்ல, தேவனுடைய சந்ததியோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அப்போ நம்ம சந்ததி ஆசிரியக்கப்படணும்னா நம்ம ஆசிரியக்கப்பட்டிருக்கணும். நம்ம அவருடைய நீதியை கடைபிடிக்கிறோம். நீதி நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், விழித்தெழும்போது ஒரு சாயலா திருப்தியாகும். விழித்தெழும்போது என்ன அர்த்தம்? தானியேல் சொல்ற மாதிரி தூங்க போ அப்படிங்கிறாரு. தூங்கி விழித்தெழும்போது நீதியில இங்கே நிலைச்சிருந்தாதான் விழிக்கிறப்ப அவர் சாயலா விழித்திருக்க முடியும். அல்லேலூயா. அந்த சாயலா நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. அவரை போலவே அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. என்னோடு கூட இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இறந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா அடுத்தது எங்கதான் இருப்போம்? அப்படியே சாயல். அவர் சாயலா திருப்தியாகும். அதான் உண்மையான திருப்தி. அல்லேலூயா. அதான் உண்மையான திருப்தி. எவ்வளவு கஷ்டப்படலாம், பணக்காரங்களுக்கும் கஷ்டம் உண்டு, ஏழைக்கும் கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன சமாதானம்? அவரோட ராஜ்யத்துல போய் நம்ம இருக்க போறதுதான் பெரிய சமாதானம். அல்லேலூயா. அதை இங்கேயே உணர்றது தான். அதை தேடுகிற ராஜ்யத்தை தேடுகிற உணர்வு உண்டோ? வசனத்தின்படி ஆராய்ச்சி. அப்ப அதுக்காக நமக்கு ஒரு கைடு புத்தகத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. அதை விளக்கம் சொல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. கேள்வியினால விசுவாசம் வரும் இல்லையா? இல்லையா? கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசனால் நீதிமான் பிழைத்திருப்பான். எங்க பிழைத்திருப்பான்? பூமியிலும் பிழைத்திருப்பான், பரலோகத்திலும் நித்திய ஜீவனுக்குள்ள இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு தேடுகிற உணர்வு உள்ளவனை தான் அவருக்கு வேணும். சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல, சபையில கைத்தட்டுறவங்க இல்ல, பாடல் வரிகள் ஒவ்வொரு வரியும் கவனிச்சு நம்ம அதோட இணைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீதி நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன், அந்த பிரசன்ஸ் நான் உணர்வேன். நீதி நிலைத்திருந்தா நான் சும்மா கைத்தட்டி பாடுங்க, அந்த நிலைத்திருக்கணும். எப்பொழுதுமே வந்து நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட உணர்வு நம்ம கிட்ட எப்பொழுது இருக்கணும். அந்த உணர்வு இல்லாட்டி உணர்வற்ற கிளை முறிக்கப்பட்டு போகும், அப்படின்னா விட்டு போகும். அது செடியோட மரத்தோட இணைஞ்சு இருக்கும், ஆனா அதுக்கு என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அப்ப ஐக்கியம் இருக்கணும். ஆவியில் என்ன இருக்கணும்? எப்பொழுதும் நம்ம அப்படி உண்மையா இணைஞ்சிருந்தீங்கன்னா சபையில ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அதை உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. அதான் நீதியில நிலைத்திருக்கிறார். சபையில அவர் நட்ட கன்றுகள் ஒளியும். அப்போ ஒரு உறுப்பு இதானா என்ன ஆகும்? மற்ற உறுப்புகளும் ஒரு விரல் அடிப்பட்ட, சுண்டு விரல் அடிப்பட்டு ஒரு நெகம் பிச்சுட்டு போனா கூட உடம்புல சோரம் வருதா இல்லையா? அப்ப அந்த உள்ள அப்போ என்ன இருக்கு? அப்போ எல்லா மூளையோட இணைஞ்சிருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார். அப்போ ஒரு சிந்தனை என்ன பண்ணுது? சரீரம் முழுவதையும் அது கண்ட்ரோல் பண்றதாகவும் உணர்வடைகிறதாகவும் இருக்குது. அப்ப அந்த பகுதிக்கு சுகமடையக்கூடிய அந்த திரவங்களை அனுப்பக்கூடியதா அது என்ன பண்ணுது? மூளை செயல்படுகிறதா இருக்குது. அப்போ ஒரு உறுப்பு அப்படின்னா அப்ப கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாதபடியினாலே உங்களின் அநேக திருவிருந்து வாங்கியும் சில பேர் விலகினமாகவும் உங்களின் அநேக நோயுற்றவர்களாகவும். விலகினோம்னா என்னன்னா ரெண்டு விலகினோம். சரீர விலகினோம், இன்னொன்னு ஆவிக்குரிய விலகினோம், இன்னொன்னு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே விலகினோம். புவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஏழ்மையா ரொம்ப பின்தங்கினா இருக்க காரியம்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதுன்னு தெரியாம நீ அதை போய் வாங்குற அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் வார்த்தையும் ஆவியின் வல்லமையும் அப்புறம் சபை தான் அவருடைய சரீரம். சபையில பரிசுத்த ஆவியானவர் அசைவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று வார்த்தையே அவருடைய சரீரமா இருக்கிறது. அப்ப சபைக்கு முக்கியமானது கட்டடமோ பொருளாதாரமோ இல்லை. என்ன அது முக்கியமானது? அவருடைய வார்த்தை மேல கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமானாய் பரிசுத்தமாய் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில பரிபூர்ணமாய் உண்மையுள்ள மனுஷனாய் நாம இருக்கும்போது, நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான சந்ததியோட கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப சந்ததி அப்படின்னா சபைக்கும் அப்படின்னா ஒரு சந்ததி இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டா உங்களுடைய அடுத்த ரட்சிக்கப்பட்டு இருந்தா வருஷம் உங்களோட ரட்சிப்பு ரினிவல் ஆகிட்டே இருக்கு. பலத்துல உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு நிச்சயமாயிட்டே இருக்குன்னு. அல்லேலூயா. அதே போல இப்ப ஜெபிக்கிறப்போ சரியாகுது வருஷம் ஒரு ஆளாவது ஜெபம் பண்ணி சரியாகுறாங்க அப்படின்னாதான் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகாம இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? அப்ப அடையாளம் என்ன? என்கிட்ட லூக்கால என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க இதுக்காக நாங்க போய் ஜெபம் பண்ணோம், உங்க பேரை சொன்னோன்னா பிசாசெல்லாம் ஓடிச்சு, நோய்கள் நீங்கிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அதுக்காக சந்தோஷப்படாங்க, மாறாக உங்களுக்கு பேர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ இந்த வருஷம் ஃபுல்லா நான் எனக்கு ஒரு ஊழியம் கூட இல்லையே அப்படின்னா நம்ம தேடல. அப்ப தேடுகிற உணர்வு ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி எதிர்பார்க்கிறாரு? என் வேலையை செய்யற, என் மேல அன்பா இருக்கிறாயா? அப்ப என் ஆட்டுக்குட்டிகளை பாரு. என் மேல அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை பேணி காப்பாயாக. அப்போ உங்களுடைய ஆடுகள். அப்போ அவரு யார்கிட்ட சொல்றாரு? ஊழியக்காரன்ட்ட மாத்திரம் இல்ல, எல்லாருமே இந்த புதிய ஏற்பாட்டுல என்ன எல்லாத்துக்குமே அந்த ஊழியம் செய்கிற அந்த அதிகாரம் இருக்கு. ஆசாரியர்களாக, லேவியராக. இன்னும் நம்ம அந்த பகுதியை அடையல, அதுக்கு நம்ம இன்னும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கல அப்படின்னா நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. அப்போ வசனம் முதல்ல என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்துக்கொண்டு உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணும். வசனம் தேடி 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 வாசியுங்கள், ஜோடி இல்லாம போகாது. அப்ப தேவனை தேடுகிற உணர்வு எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. வேதத்தை அள்ளும் சொல்ல வேதத்தை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வேதத்தை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் அள்ளும் போல வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். நம்ம நீர்கால்கள் ஒருத்தர் நடப்பட்ட மரத்தை கூட தன் தன் காலத்துக்கு அந்தந்த வயசுல, வேலை கிடைக்கிற வயசுல, கல்யாணம் வயசுல, எல்லா அந்தந்த காலத்துல அப்பா அம்மாவை பார்த்துக்காம இருக்கும். இன்னும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த பாவத்தோட அங்க போய் நிக்கிறப்ப கணக்கு கேட்பாரு. அப்போ அங்க போய் காரணம்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. உங்க கடமைகள்லாம் செஞ்சுதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. அப்ப ஆண்டவர் பாக்குறாருன்னா நம்ம எல்லாத்துலயும் சரியா இருக்கும். அல்லேலூயா. உணர்வோட இருந்தான் ஆகும். முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன் குற்றங்களை பிழைகளை உணர்கிறவன் யார்? என்கிட்ட என்ன இன்னும் குறை இருக்குது, நான் இன்னும் உண்மையுள்ளவனா இருக்கணும், குடும்பத்தில் உண்மையில இருக்கணும், அதே போல சபையிலும் ஐக்கியத்தில் உண்மையுள்ளவங்களா இருக்கும் பட்சத்துல நீங்க பரலோகத்துக்கு பாக்கியவனா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைங்கிறது கட்டடமும் மனுஷனோட கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உணர்வு வழியா நான் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்குரிய வார்த்தை இந்த ஆவியானவர் பேசுறோம் அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லா செடிச்சு அப்படி பேசுறப்ப நான் இன்னும் பலப்படணும். இன்னைக்கு ஆவியானோட அபிஷேகம் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. என்ன வெளிப்பட்டுச்சு? நிறைய இந்த 9 மாசம் ஆண்டவர்களெல்லாம் கொரோனா இருந்து காப்பாத்திட்டாரு. அதோட சிம்டம்லாம் கூட நம்ம மேல இருந்து கடந்து போச்சு. ஆனாலும் தேவன் இன்னும் ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆனாலும் பிசாசன் என்ன பண்றான்? இந்த 10வது மாசத்துல இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? தப்பிச்சு போனாங்கன்னா சாட்சியா மாறக்கூடாது, சாட்சியா மாற்ற போறாரு. அல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையில கட்டுகள் நோங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமா வீடுகளில் கூடி செபிக்கிறதும் ஆராதனையும் விட்டு விட்டாங்க. அதுக்கு யார் பொறுப்பு இல்லை? ஆண்டவர் பொறுப்பு இல்லை. உணர்வு இருந்தவா சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் தாண்டதுன்றது பெரிய கஷ்டமான மாதம். நிறைய செய்திகள் என்ன பண்ணுவாங்க? ஆவியானவர் உணர்த்தினாரு வெளிப்பாடு. நிறைய மரணங்கள், பூமியில நிறைய மரணங்கள் நிகழும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க, பெரிய பெரிய ஆளுங்க, ட்ரீட்மெண்ட்டே முடியல. கடைசியில் சாதாரணமாக இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு என்ன ஆகுது? இது வந்திருக்கு. ஆனால் கரெக்டாக நம்ம அவருக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட், அவருக்கு எவ்வளோ பாதுகாப்பு, அவருக்கு எவ்வளோ எதிர் நடவடிக்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணத்துலேருந்து எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட மதுரைக்கு கூப்பிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஊருக்குமே பாக்கி வைக்கிறதுல, எந்த குடும்பத்துக்குள்ள இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல? அந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மளுக்கு தப்பி வைக்கிற தேவன். அதுக்கு என்ன வசனம் வந்தது போன வாரம்? கொள்ளை நோயிலிருந்து தப்பி வைக்கணும் அப்படின்னா அவருடைய பட்டயத்துக்கு யாரும் தப்ப முடியாது. அவருடைய பட்டயம்னா என்னன்னு பார்த்தோம். அவர் பட்டயம் சங்கார தூதனுடைய பட்டயம், அவர் அனுப்பின சங்கார தூதன், தேவன் அனுப்பின சங்கார தூதனுடைய பட்டயம், உருவின பட்டயம். எங்க பார்த்தோம்? சாமுவேல் 24 பார்த்தோம். அதை நீட்டி இருக்கிறப்ப கொள்ளை நோய் வந்து தேய்ச்சி ஒரே நாள் எத்தனை பேர் மறித்து போனாங்க? 70,000 பேர் மறித்து போனாங்க ஒரே நாள். இன்னைக்கு ரொம்ப கம்மியா. அது இன்னைக்கு பூமியில எல்லா பக்கமும் அங்க ஒரு எருசலேம்ல மாத்திரம் இன்னைக்கு பூச்சக்கரம் எங்கும். அந்த வசனம் எங்க இருக்கு? வெளிப்பட்ட விஷயம் 3:10 இருக்கு. பூச்சக்கரம் எங்கும் வரவிருக்கிற தீங்கு சோதனை காலத்துக்கு தப்பு வைக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனா யாருக்கு? உனக்குன்னா யாருக்கு? என் பொறுமையை குறித்து நீ சொல்லுகிறபடினால, வசனங்களை நீ சொல்லுகிறபடினால. ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா நியாயத்து இருக்கிறாரு, எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா, எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து சொல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பொறுமையை யார் சொல்றாங்களோ, எந்த சபை சொல்லுதோ, எந்த ஆத்மாக்கள் அதை கேட்டு மனம் போட்டு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அந்த பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா. அதுதான் செம்மையான இருதயம். செம்மையான இருதயம் என்ன அர்த்தம்? கர்த்தரை நேசிக்கிற இருதயம். அது என்னதான் இருக்கும்? செம்மையானதா இருக்கும். செம்மையானது என்ன? பாவத்துக்கு விலகி தேவனுடைய தேடுகிற உணர்வோடு அதை எப்பொழுதும் இருக்கும். தேவன் என்னை காண்கிற தேவன். எப்பொழுதுமே ஆண்டோட என்னை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம இருளில் இருந்தாலும் சங்கீதக்காரன் வந்து சொல்றாரு, செம்மையான இருதயம் எடுத்தா யாருடைய இருதயத்தை சொல்லலாம்? நமக்கு தெரிஞ்சு சங்கீதக்காரன் சொல்லலாம். இப்ப சங்கீதக்காரன் எல்லாத்திலும் துன்பத்திலும் மத்தியிலும் ஒரே சுத்தி இவங்க என்ன பண்றாங்க? எதிரி வந்து ஒரு வளர்ச்சியை பாக்குறாங்க. ஒரு மலையை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு மிலிட்ரி இறங்கிடுச்சு.
இவர் இன்னைக்கு என்ன பண்ணுது? ஆனால் அந்த மலை ஃபுல்லாக தேடியும் சவுலால் அவரை கண்டுபிடிக்க முடியலையா? தேவன் அவர் என்ன பண்ண? போர் நடந்த நாளில் உங்களுடைய கூடார நிலையில் என்னை பாதுகாத்து மறைத்து வைக்கு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அவனை ஜெயிக்க வச்சுச்சு. அந்த விசுவாசம் தான் அவனை வாழ வச்சுட்டு அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எப்பொழுதும் அவனை சூழ்ந்துதான் இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால சொல்றான், எப்பொழுதும் கர்த்தர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து இருக்கு. அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம தப்பான காரியங்களை செய்வோமா? தப்பான காரியங்களை பேசுறப்ப கூட நம்ம பயப்படுவோம். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் செம்மையான இருதயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் 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 என்ன அர்த்தம்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கும். பரிசுத்தவானா மட்டும் இருந்து போக முடியாது, பாக்கியவானாவும் இருக்கணும். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல் வரப்போ அப்போ எடுத்துக்கொள்ளப்படுறதுல முதலாம் உயிர்த்தெழுதல் இப்போ வரப்போகுது, நடக்க போகுது. இது ரெண்டுத்திலும் விட்டாக்கா அடுத்த உயிர்த்தெழுதல் போனா அவங்க பரிசுத்தவான் பாக்கியவான் கிடையாது. 1000 வருஷத்தை அவங்க இழந்து போயிடுவாங்க. ஒரு அழகான ஒரு ஆயுசு நாட்கள் பூமியில இருக்கு. அதை நினைக்கிறதுக்கு தான், அதை ஞாபகப்படுத்துறதுக்கு, அதுபடி வாழதான் சபை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மிஞ்சி போனா 10 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் இல்லை நாளைக்கு ஆண்டவர் வந்தாலும் எத்தனை வருஷம்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? உலகத்தை பார்க்க போறோமா? தன் ஜீவனை விட்டுவிட நினைக்கிறவனோ அதை பெற்றுக் கொள்கிறான், அதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறவனோ அதை இழந்து போய்தான் வேதம் சொல்லுது. அவர் பாட்டுக்கூட ஜீவனை விட அன்பு எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. ஏன்னா இப்ப இருக்கிறதுனா இந்த ஜீவனுக்கு அது போற நம்ம பாட்டுக்கு வேலை. அவரு நியாயத்தை தேடுனா, அவர் நீதியெல்லாம் தேடினா அவர் என்ன பண்றாரு? சேர்த்து வேலையெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு தான் சொல்றாரு. ஆனா நமக்கு தேட மனசு இந்த பக்கம் தான் திரும்பும், கழுத்து எந்த பக்கம் திரும்பும்? இடது பக்கம் தான் திரும்பும். ஆனா வலது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் வலையை போடணும். அல்லேலூயா. அப்படி வசனத்தின்படி வாழ ஊழியத்தை பற்றி எப்பொழுது சிந்தனை. 2 வேலையும் 3 வேலையும் ஜெபிக்கிறப்ப என்ன பண்ணணும்? சபை நம்ம தூரத்தில் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வாரம் வர முடியலனாலும் சரி, அந்த வாரம் தான் அதிகமாக ஜெபிக்கணும். சபையில் எடுத்துட்டு வரணும், பிரிந்து போனவங்க சேரணும், விட்டு போனவங்க சபைக்கான வைத்திருக்கவங்கள்ட்ட எங்களை அனுப்புங்க, என் வீட்டை சுற்றி இருக்கவங்கள்ட்ட என்னை அனுப்புங்க, ஆண்டோட என்னை பழக வச்சிருக்க இடத்துல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களே நான் இந்த நாள் வரை காத்து வந்தேன், இப்போ நான் பிதாவிட்ட ஒப்படைக்கிறேன். அப்ப நம்ம கிட்டே ஆத்மாக்களை விட்டு போயிருக்காருல்ல, அதுவரை உங்க குடும்பமா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல வீடுகளா இருக்கலாம், முதல்ல தனியாள், அப்புறம் குடும்பம், அப்புறம் கிராமம். அப்ப எல்லைகளை கர்த்தர் நமக்கு நியமிக்கிற எல்லைகளை குறிக்கிறவராக இருக்கிறார். தேவன் எல்லைகளை குறிக்கிறவராக இருக்கிறார். இல்லை, வானங்களே மகிழ்ந்து பாடு, மண்ணுலகே துதிப்பாடு, சர்வ வல்லவர் தன் ஜனத்துக்கு ஆறுதல் தருகிறார். அவருடைய ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறப்போ படைப்புகளே சந்தோஷப்படும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெபம், நல்ல ஆராதனை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வறட்சியான இடத்துல கூட என்ன ஆகும்? நீரூற்றுகள் உண்டாகும், அப்புறம் ஏரி குளங்கள் உண்டாகும். அல்லேலூயா. உண்மையா ஜெபிக்கிற சபைகள். ஆனா சபைகள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மாம்சத்துல செயல்பட ஆயிடுச்சு. ஒருத்தர் திருப்தி கொடுத்த ஏதோ திருப்தியா ஒரு சபை நடக்குது அப்படி இல்லை, வார்த்தையில திருப்தி அடையணும். அல்லேலூயா. வார்த்தையில திருப்தி அடையணும். அப்ப நம்ம இருக்க இடத்துல என்ன இருக்கும்? அவர்கள் வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை கடந்து உருவம் நடக்கையில அது என்ன மாறும் சொல்லப்பட்டிருக்கு? நீரூற்றுள்ள தடாகமாக மாறும், ஒரு ஏரியா மாறும். அல்லேலூயா. நீங்க போற இடத்துல ஏரி இருக்கும். அல்லேலூயா. நீங்க அதிகமா ஜெபிக்கிற இடத்துல, அதிகமா இருந்து வாசம் பண்ற இடத்துல தண்ணீர் குறைவு இருந்தாலும் அது அதிகமாகும். உங்க கேணியில் அட்லீஸ்ட் உங்க ஊற்றாது ஆசீர்வதிக்கப்படும், அவன் ஊற்றுகள் ஆசீர்வதிக்கப்படும், அவன் தண்ணீரும் அப்பவும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். நீங்க பரலோக பிரஜை, பரலோகத்துல பேர் எழுதப்பட்டு அது கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா அது கிரிக்கி போடப்படக்கூடாது. ஏன்னா அப்படியே வசனம் இருக்கு, உனக்குரிய மணிமுடியை ஒருவனும் வேற ஒருத்தட்ட விட்டுறாத. உனக்குரிய ஊழியத்தை, உன்னோட ஆத்மாக்களை நீ வேற ஒருத்தட்ட விட்டினா நீ கணக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அதை பத்தி சிந்திக்காம இருந்தோம்னா ஆண்டவர் உணர்த்த பார்ப்பாரு. எது வெளியே உணர்த்துவாரு? 2 பொட்டு வைக்கிறேன், 2 குத்து, ஏதாவது பிரச்சனை கொடுத்தாரு உணர்த்த பார்ப்பாரு. வேணாம்னு சொல்லிட்டே போனோம்னா இறுகி போயிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கை என்ன? கரலையாய் போன செடி. என்ன செடி? கரலையாய் போன செடி. அது அப்படியே எலுமிச்சம் மரம் மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிமெண்ட் தரையில வளரும், எலுமிச்சம் மரம் மாதிரியே இருக்கும். ஆனா என்ன பண்ணாது? இத்தனோட காய் வந்து அப்படியே காய்ச்சி போயிடும். அப்போ கனி கொடுக்காத மரமா, கரலையாய் போன செடியா நம்ம மாறிடக்கூடாது. அடிபட்டு மரத்து போனதா பிரச்சனை? மரத்து அவர் கொடுக்குற பிரச்சனையும் மரத்து போயிடக்கூடாது. என்ன சொல்ற? மனசாட்சியின் சூடுன்றவர்களாய் மாறி போகக்கூடாது. அல்லேலூயா. வசனம் படிச்சிருக்கீங்களா? மனசாட்சி யார் எழுதுறா? பவுல் அப்போஸ்தலர் எழுதுறா. மனசாட்சியில் சூடு உண்டா பொய்யர்களை மாறிடக்கூடாது. நம்மளை நாம ஏமாற்றிக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வருகிற நாட்கள் சமயமா இருக்கனால இது யாரோ எதுக்கோ சொல்றது கிடையாது, ஆவியானவர் சொல்றத சபைக்கு சொல்லணும். அல்லேலூயா. மனசாட்சியில் சூடு உண்டவர். இப்போ கையில நல்லா காய்ச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீட்டே தெரியாது இல்லையா? ஹீட்டு தெரியக்கூடாது. நல்லதா அது? ஹீட்டு தெரியாம இருக்கிறது தெரியணும்.
ஒரு அம்மாவுக்கு ரொம்ப முதுகெலும்புல பயங்கர வலி, அந்த வலி வந்தாலும் மயக்கமாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வெளிநாட்டில் கொண்டு போய் அந்த மூளைக்கு அந்த இது போகும், அந்த வலியை உணர்த்துற நரம்பு இருக்குல்ல, அந்த மூளைக்கு போகும்ல, ரொம்ப தாங்க முடியலன்னா என்ன பண்ணுறாங்க, மயக்கம் வந்துடும். அந்த நரம்பை கட் பண்ணி விட்டாங்க. வலியே மூளைக்கு சொல்கிற நரம்பை கட் பண்ணிட்டா வலிக்கவே வலிக்காது. அப்போ என்ன ஆகும், அது நல்லதா கெட்டதா? கெட்டது. அப்போ நம்மளோட உணர்வை கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்ப உணர்த்துதலே இருக்காது. பரிசுத்தாவினோட படப்படப்பை கொடுப்பாரு. ஒருத்தருக்கு பிரச்சனைனா சபையில் ஜெபம் குறைஞ்சிச்சுன்னா ஒரு பயத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் என்ன பண்ணிடுறது, அது ஒரு நல்ல ஆப்ரேஷன் ஜெர்மனியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கட் பண்ணி விட்டாங்க நரம்ப. கடைசியில் போய் அந்தமா இருக்காங்களா என்னன்னு அந்த பிரச்சனை சரியாகுமா? அப்போ வலியை சரி பண்ணுறதா இல்லை அந்த நரம்பை கட் பண்ணி விட்டுறதா? சும்மா இதை உணர்த்திக்கிட்டே இருக்கணும். சபையிலே தேவையில்லை எதே சொல்லிட்டு இருப்பாங்க. அது பாட்டு சொல்லிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். மனசாட்சி சூடுங்கிறது நம்ம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் போயிட்டா என்ன ஆயிடும், அந்த கிளை அந்த வலி தேஞ்சு எதுக்கு உணர்த்துது, நீங்க ரொம்ப முடியாத இடம், அது வந்து பைக்கோ ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா வலி உணர்த்துது. அதை ஆப்ரேஷன்ல என்ன பண்ணோம், வெளிநாட்டில் அந்த நரம்பை வெட்டி விட்டுருலாம். ஏன்னா ரொம்ப மயக்கம் வருதான். ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப பார்த்து எவ்வளோ கேட்கவே. அப்போ நம்ம ஆவியில நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆவியில அந்த நரம்பை நம்ம கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா இல்லை கொஞ்ச நாள் ஆச்சா, இன்னும் கனெக்ஷன் இருக்குதா தெரியல. எந்த ஆத்மாக்கள் என்னுடையது, நான் அதை செய்யலைன்னா ஆவியனோட என்னை பயமுத்துறாரா, கோபப்படுத்த இது குடும்பத்தில் பிரச்சனை வருதா, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டே நம்ம சொல்றது மாத்திரம் அவுட் கோயிங் மட்டும் இன்கமிங்கே கிடையாது. ஆவியான பேசுறத செவிகள் விருத்த சேதம் செய்யப்படும். அப்படிதான் ஒரு ஆசாரியன் வேதம் சொல்லுது. எசேக்கியேல் புத்தகம் 44வது அதிகாரம். சில பேர்ட்ட இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதான் அதுக்கு தான் என்ன சொல்லுவார் ஆண்டவர், சில பேர் சரி நம்ம நரம்பை கட் பண்ணிட்டோம், ஆரம்பத்திலே காது கேட்காதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றாரு, செவிட்டு விரியன்கள். செவிட்டு விரியன் இல்லை அப்படிதானே சொல்றாரு. யார் சொல்றார்? யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு. பாம்புக்கு காது இருக்கா? அப்படியே செவிட்டு பாம்பு, செவிட்டு பாம்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உணர்வு தான் இருக்கும் பாம்புக்கு. அந்த செவிட்டு பாம்புக்கு அதுவும் இருக்காது. பாம்புக்கு எப்படி உணர்வு இல்லைன்னா, தரையில் சொன்னால அது படம் எடுக்கிறப்ப வரி வரியாக இருக்குல்ல, அதுக்கு என்னன்னா அந்த இடத்துல நரம்பு மண்டலம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சென்சிட்டிவான அந்த இடத்துல மசில்ஸ் நரம்புலாம் நிறைய புடியாது, மூளையோட கனெக்ட் ஆகிடும். ஒரு மகுடி ஊதுறப்ப அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும், அது அப்படியே ரேடார் மாதிரி அதை ரிசீவ் பண்ணும். இப்போ நம்ம காதை வச்சு தூங்கிட்டு இருக்கோம், காதெல்லாம் அடிச்சிட்டா கூட தலைகாணியை சொன்னா நமக்கு ஒரு சவுண்டு கேட்குது இல்லை, மொத்தமாக அடித்தா ஒரு சவுண்டு கேட்குற சவுண்டு இல்லை, வைப்ரேஷனை உணர்றோம்ல, அது மாதிரி அது ஃப்ரீக்வன்சியாக பாம்பு உணரும். அது தலையில் அப்படி வச்சிருச்சுனாக்க படுத்துக்கிட்டு இருக்கும். பெரிய மிருகம் தும் தும் துன்னு வருதுன்னா எழுச்சி ஓரமாக போயிடும். இப்போ ட்ரெயின் வருதுன்னா சத்தம் கேட்கறது பற்றி காதை வச்சு கேட்டால் என்ன பண்ணும், கையை வச்சாலே என்ன பண்ணும், காதை விட்டுருங்க, காதே இல்லை, கையை வச்சா உணர்வு இருக்கும். அப்போ கையில் என்ன இருக்கு, உணர்வு இருக்கு. அப்போ உணர்வுள்ள இருதயம். அதை பாம்பு அதெல்லாம் சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள். சர்ப்பத்தை போல வினா, சர்ப்பம் இந்த காதில் கேட்காது. அப்போ நம்முடைய பிரச்சனைகள், ஆவிக்கு நம்முடைய பிரச்சனைகளை இந்த காது கேட்காது, ஆனா ஆத்மா உணர்ந்த ஆத்மாவா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க, உணர்வுள்ளவன் உண்டோ என்று அப்ப என்ன பண்ண, அந்த வைப்ரேஷனை உணரணும். இந்த காதுல கேட்குதோ இல்லையோ, உங்க ஆத்மா அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணணும், நான் இன்னும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறப்போ அதை உணர்றப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்படி ஜெபிக்கணும். அந்த உணர்வுல இருந்து தாங்க, நான் என்ன செய்யணும், ஒருத்தர் நீங்க சுவிசேஷம் சொல்லணும், ஒருத்தர் சபைக்கு கூப்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க, அந்த உணர்வு இருக்கணும். அப்படி வந்தவங்களை எப்படி பழக்க வழக்கத்துல சபைக்குள்ள கொண்டு வரணும்னு அந்த பரிசுத்தம் இருக்கணும், உணர்வு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இல்லாட்டி சபைக்கு வருவாங்க ஓடி போயிடுவாங்க, உங்க மூலியமா வருவாங்க ஓடி போயிடுவாங்க. ஆனா வந்து என்ன இருக்கணும், உணர்வுள்ள இருதயம், பரிசுத்தம், இதெல்லாம் செம்மையான இருதயம். ஹல்லேலூயா. செம்மையான இருதயத்துக்கான கேடகம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 10வது சங்கீதம் 7வது சங்கீதம் 10வது வசனம் வாசிங்க. 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயம் வாசிங்க திருப்பி. செம்மையான இருதயம் உள்ளவர்களை, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கேடகம்னா என்ன, ஷீல்டு, பாதுகாக்கிறது. அப்போ பட்டயத்துக்கு எது பாதுகாக்கும், கேடகம். அப்போ ரட்சிப்பின் தேவனிடத்திலே என்னுடைய யாருக்கான எப்படிப்பட்ட மனுஷன், செம்மையான இருதயம், வசனத்து அது உணர்வு உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதுமா இருக்கணும். இன்னைக்கு ஆவியான சொல்றது உணர்வு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும்.
என்னோட வேலை என்ன, இந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து கர்த்தர் என்னோட என்ன பேசணும், சபையோட என்ன பேசணும், எனக்கு உணர்வு இருக்கணும். கேட்கிறப்ப தொடர்ந்து அந்த உணர்வுக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள நம்ம வரணும். கேட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அசை போடாத, அப்போ பலிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத அசுத்தம் இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பா இருக்கிறோம். அப்போ வீட்டில் போய் வாசிச்சு இன்னைக்கு நிறைய குழப்பத்துக்கு நிறைய வழிகள் இருக்கு. நம்மளுடைய சொந்த வேலைகள் இருக்கு, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, டிவியில நியூஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதை விட்டாட்டி இதையும் மீறி அப்படி இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன மட்டும்தான் பார்க்கணும், டிவியில என்ன சேனல் மட்டும் பார்க்கணும், ஆசீர்வாத டிவி மட்டும், நமக்கு ஆசீர்வாத டிவிலேயே தான் வரும் அப்படின்னு நம்ம காத்து உட்கார்ந்து இருந்தோம்னா நம்முடைய சிந்தையை ஆண்டவர் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணணும், அவருடைய காரியங்களை செய்யணும். நம்முடைய கரங்களினால, நம்முடைய கண்களினால வேதத்தை வாசிச்சு சும்மா யாரோ பேசுறத போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட என்ன செய்யலாம், ஒரு டேப்ல நல்லா பாடும், நம்மளோட ஒரு சிடி பிளேயரை கொண்டு வந்து பென்ட்ரைவ் போட்டு நல்லா சரௌண்டை போட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிடலாம் தானே. சொல்றது புரியுதா? செய்யலாமா? அந்த மாதிரி செய்யலாமா? ஒரு வீட்டுக்கு முக்கியமான விருந்தாடி வராங்க, அப்போ யார் வேலைக்காரை விட்டு சாப்பாடு போடுவீங்களா, வேலைக்காரனை விட்டு போடுவீங்களா, நீங்க சாப்பாடு போடுவீங்களா? நாம தான் போடணும். நம்ம கையால சமைச்சு நம்மளே போட்டாதான் அவங்களுக்கு மரியாதை. சாதாரண விருந்தாடி ஏதோ ஒருத்தருக்கு யாராவது சாப்பாடு போட்டு அனுப்புறது இல்லை. யார் கையால? சொந்த உதட்டினாலே என் தேவனை நான் துதிப்பேன். சங்கீதக்காரன் சொன்னாங்க, அவன் தான் உணர்வுள்ள இருதயம், அவன் தான் எனக்கு ஏற்ற இருதயம். அல்லேலூயா. அப்ப ஏற்ற இருதயம் என் வாயில நான் தியானிச்சு, நான் படிச்சு, என்னுடைய சபைக்காக செபிச்சு, அந்த வசனத்தை வெளிப்படுத்தி அதை நான் உள்ள வாங்கி அதை தியானம் பண்ணி அதை நான் உள்ள வாங்கி வச்சிருக்கேன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போகும். இல்லாட்டி அது என்ன ஆயிடும், தாறுமாறான ஆவிக்குரிய வாழ்க்கை, தாறுமாறான சொந்த மாம்ச வாழ்க்கை போயிடும். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் அதை என்ன பண்றாரு, எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாசிச்சு அப்போ அந்த கேடகம் அங்க பட்டயம் நீட்டப்படுகிறது. என்னது, இன்னைக்கு இந்த நாள்ல பூமி மேல என்ன நீட்டப்பட்டிருக்குது, அன்னைக்கு எருசலேம் மேல நீட்டப்பட்ட அந்த கொள்ளை நோய் என்னும் பட்டயம் இந்த எங்க நீட்டப்பட்டிருக்கிறது, பூச்சக்கரம் எங்கும் அது நீ உருவப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பூச்சக்கரம் எங்கும் அது உருவப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு தப்பிக்க எந்த மருந்து கிடையாது, எந்த காரியங்களும் கிடையாது. அப்ப அப்படியே வந்தாலும் இன்னொரு கொள்ளை நோய் இதை விட வேற ஒண்ணு வரும். இதை வச்சு அரசியல்வாதிகளும் உலகத்துல எல்லாருமே, நம்ம நாடு மாத்திரம் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பூமியில ஆண்டவர் நினைக்கிற காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டோட அனுமதியோட நடக்கிற காரியம். அதனால இதை தடுத்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, செவிக்க முடியாது. அது கூட பழி செலுத்துறாரு. பழி செலுத்துற போது மனமாற்றம் வரப்போ இஸ்ரவேலுக்கு மன்னிப்பு. அப்போ உலகம் திருந்துதா, மனமாற்றத்துக்குள்ள வருமா, உலகம் முழுசு வருமா, உலக நாடுகள் வருமா, கிறிஸ்துவ நாடுகள் வருமா, மற்றவங்களோடுங்க உணர்வுகளும் உண்டோ? எந்த நாட்டிலையும் நமக்கு கிறிஸ்தவம் வந்துச்சு, ஐரோப்பால இருந்து. இன்னைக்கு அந்த கிறிஸ்துக்கு ஆதரவாக போகுது, அந்த நாடுகள் தான் வரப்போகுது. அந்த கிறிஸ்துக்கு அந்த 7 தலை 10 கொம்பு எல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, ஐரோப்பா நாடு. அதுக்கான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு, டிவிலையும் பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். பிரான்ஸ் அதிபரை பற்றிலாம் ரொம்ப கிளீனாகவே ஓப்பனாகவே இன்னைக்கு அந்த வெளிப்பாடுகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. பல பேர் ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. முஸ்லீம் பகுதியில் கூட சில காரியங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க. சரி, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த பட்டயத்துக்கு கொள்ளை நோக்கி தப்பி வைக்கிற வசனம் எங்க இருக்கு? 7வது அதிகாரம் 10வது வசனம், செம்மையான இருதயத்திற்கான கேடகம் என் ரட்சிப்பின் தேவனிடத்தில் இருக்கிறது. அது வாசிங்க, திருப்பி வாசிங்க. ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. யாருடைய கேடகம் இருக்கிறது? என் கேடகம். யார் விசுவசிக்கிறீங்களோ, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிக்கிறீர்கள். அல்லேலூயா. எங்க இருக்கு? வேற இதனால கிருபையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிருபையின் காலம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால 2 ஆவிக்குரிய வெளிப்பாடு வசனங்களும் நம்ம பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஒண்ணு இது, இன்னொன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ரட்சிப்பின் தேவனிடத்துல யாருக்கு? அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? யாருக்கு அந்த கேடயம்? அந்த கேடயத்துக்கான தகுதி என்னது? செம்மையான இருதயம். அது உணர்வு உள்ளதும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனை தேடுகிறது. அல்லேலூயா. உணர்வு இருந்தாலே தேவனை தேடும். அப்புறம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? அடையாளம் என்னது? கனி என்னது? வருஷம் ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படையனால முடியும். மாசம் ஒண்ணு முடியும். அது மாதந்தோறும் ஒரு கனி கொடுக்குது. மாசம் ஒருத்தரையாவது என்ன பண்ண முடியும்? ரட்சிக்க வைக்க என் ஜெபத்துல முடியும். ஏன் அது முடியாம போச்சு? இன்னைக்கு நிறைய சபைகள்ல எழுப்பதில்லை, நிறைய ஞானஸ்தானமே கிடையாது. அது கொரோனா வந்து எல்லாருமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரு? டிசம்பர் மாசம் அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன வசனம் வந்துச்சு? கூட எல்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கு போய் இந்த வசனத்தை சொல்றீங்க, உன் பண்டிகை சாணத்திற்கும் மூஞ்சில் அடிப்பேன் அப்படின்னு. ஞாபகம் இருக்குல்ல? அது யாரு மூஞ்சில் அடிச்சாரு? எல்லா சபைக்கும் உள்ள வெளிப்பாடை எங்க கொடுத்தாரு? நம்ம சபையில. அப்ப அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு உணர்வு இருந்தால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
அப்போ அந்த உணர்வுள்ள இருதயம். அப்போ இந்த வருஷத்துக்கான பெரிய பாதுகாப்பான மாதங்களை நம்ம கர்த்தர் கடந்து போச்சாரு. ஆனால் இப்போ நிறைய பேருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சென்னையில இந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஏன்னா நல்லா ஊழியர் செய்த பிள்ளைங்க, இன்னைக்கு நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் ஊழியர் அவங்களும் இதில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய வீடுகள் என்ன ஆச்சு, எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள எதுக்கு சும்மா சபைக்கு போயிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமான குடும்பங்கள் நடந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க. என்ன சொல்ல பார்த்தா திருச்சியில் நிறைய வீடுகளில் இன்னைக்கு நல்லா ஊழியர் செய்கிற பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சபைக்கு வர இஷ்டம் கிடையாது, நான் சபையிலேருந்து விலக போகிறேன். இது என்னது, கடைசி கடை தீமையில் இதுவும் ஒன்று. கொள்ளை நோய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரட்சிப்பை இழந்து போகிறது, இன்னொரு பக்கம் இதுவும் கடைசி கால சோதனை. கடைசி கால சோதனை இது யாரு, நம்ம சபையிலும் கூட யாராவது இருக்கலாம், வெளியிலேருந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளியிலேருந்தும் அந்த காரியங்களை கேள்விப்படுற மாதிரி காரியங்கள் வருது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சபையை நிப்பாட்டியாவது ஏன் சபையோட ஆராதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப படபடமா அதிக செலவில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆராதனைகள், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸுகள், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வசனங்கள், ஆசீர்வாதமாக மாத்திரம் சொல்கிற கொரோனாலாம் ஒன்றும் இல்லை, கொரோனாலாம் என்னமோ போயிடும்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் போட்டால் போயிடும். அது எந்த காலத்தில் ஃபாஸ்டிங் போட சொல்றதுக்கு, அதெல்லாம் காலத்தையும் நேரத்தையும் உணராது இருக்கிறார்கள். புறாவும் பகைவிலானும் தான் இடப்பெயரும் காலத்தை உணர்ந்துள்ளது, ஆனால் மகனோ நீயோ அறியாமல் இருக்கிற. எரேமியா தானே, எரேமியாவே ஏசாயாவே. புறாவும் பகைவிலான் குருவியும் தான் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளது, நீனும் அறியாமல் இருக்கிறார். எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியாமல் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. என்ன கேட்டால் அதனால தான் சபைகள் மேலே கர்த்தருக்கு கோபம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி விட்டு ஆட்களை சேர்க்கறது, சொந்தங்களோ ஜாதி சபையை சேர்க்கறது, இப்படியே போய் என்ன ஆயிடுச்சு, சபைகள் சாணத்தை எடுத்து என்ன பண்ணுறோம், பண்டிகை சாணத்தை எடுத்து மூஞ்சில் அடிப்பேன். வேற சாணம் இல்லை, நீ செலுத்தின ஆடு மாடை வெட்டுறப்போ அங்கே என்ன இருக்கும், சாணம். அதை எடுத்து யார் மூஞ்சில் அடிப்பேன், அது இருக்கும் மூஞ்சில். இது ஆசீர்வாதமா? இந்த வருஷம் அப்படி தானே ஆச்சு. இந்த வருஷம் எப்படி ஆச்சு, ஆராதனை நினைவு போச்சா? ஆராதனை கடந்த 100 ஆண்டு வருஷம் நிற்காத ஆராதனை, 100 வருஷத்துக்கு மேல நிற்காத ஆராதனை இந்திய தேசத்துல நின்று போச்சு தானே. அப்ப என்ன ஆச்சுன்னா அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல என்ன பண்ணாரு, இந்த சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் முடிக்கிற வரைக்கும் சொல்லி கொரோனாக்கு முன்னாடியே நமக்கு வெளிப்படுத்திட்டாரு. அப்ப வெளிநாடுகளில் கொரோனா ஆச்சு, இங்கெல்லாம் வரப்போதே தெரியாது. கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதிக வசனங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை தியானம் பண்ணி முடிக்கிறப்பதான் திருப்பி ஒரு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிப்போ ஆண்கள் அதை படித்த வீடுகளெல்லாம் கண்டிப்பாக நல்ல உண்மையாக படித்தவங்களெல்லாம் கட்டணை முடிகிறப்போ நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அநேகமாக இந்த 10வது மாதத்தோட இது ஒரு செக்ஷன் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்தது வரும்னா நம்ம இந்த ப்ராக்டிஸு வரப்போகிற மேற்கொண்டு இன்னும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் வரதான் போகுது. ஆனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதம் நம்ம அதிகமாக என்ன படுத்திக்கணும், எஃபர்ட் எடுத்து செபிக்கணும். சோம்பேறித்தனம் பார்க்கக்கூடாது, வேலை இருக்குன்னு பார்க்கக்கூடாது, நான் அங்கே வரமாட்டேன் இங்கே வரமாட்டேன். ஆராதனையில் இந்த மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருந்தாலும் சரி, வீட்டில் உபவாசமாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக என்ன பண்ணணும், ஜாஸ்தி இந்த மாதம் பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஃப்ரீ தான், நீங்கள் கூப்பிடலன்னா எனக்கு என்னது ஃப்ரீ தான். நான் அப்படி நினைக்கிறது இல்லை, கர்த்தர் வெளிப்படுத்துறான்னு சொல்லணும். இல்லாட்டி என்ன பண்ணாரு, ஒரு காவலாளியை நியமித்திருக்க, பிரச்சனை வருதுன்னு எச்சரித்து அவர்கள் விழுந்து போனா அது அவங்க தலையில இருக்கும். எச்சரிக்கலைன்னா யார் தலையில வரும்? ஆமா, என்னைதான் கணக்கு கேட்பாரு இல்லையா? ரத்தப்படி, அவனுடைய ரத்தப்படி பாருங்க. யாரோட ரத்தப்படி? வீணா விழுந்து போனவனோ இல்ல செத்து போனவனோ ரத்தப்படியை யார்கிட்ட கேட்பேன்? ஊழியக்காரன் என்ன ஆகுது, ஒரு கொலை பண்ணாலே 14 வருஷம் 20 வருஷம் ரத்தப்படியை கேட்பேன்னா என்னதான் பண்றது? நிறைய ஊழியக்காரங்க அந்த உணர்வு இல்லாமல் சொல்றது கிடையாது. அதனால ஊழியங்கள்லாம் கத்துற கொஞ்ச நாள் நிப்பாட்டி நில் கபடி செல்லுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, நில்லு கொஞ்ச நேரம், இவாட்டி போயிட்டே இருக்கிற, போஸ்ட் அடிக்கிற, பெரிய பெரிய ஆளுங்களை துணி கடை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, ஜனங்களும் ஓடி வராங்க, மைக்கு கீபோர்டு சவுண்டெல்லாம் அதிகமாக்கி இருக்க, நிப்பாட்டி எல்லாத்தையும் உன் மேளங்களின் சத்தத்தையும் நாதஸ்வரத்தையும் நான் ஒளிய பண்ணுவேன். இருக்காத வசனம். ஆமா, மேளத்தின் சத்தத்தையும் நாதஸ்வரத்தையும் ஒளிய பண்ணுவேன். யாரு? இஸ்ரவேலை ஆராதிக்க சொன்னதே யாரு? அவரு தான். மேலதாளங்கள்லாம் செய்ய சொன்னது யாரு? அதெல்லாம் கண்டுபிடிச்ச இசைக்கருவிகளை நிறைய கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தாவீது கண்டுபிடிச்சு அவரே டிசைன் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் அவர் கண்டுபிடிச்சது தான். அல்லேலூயா. அது பாருங்க, யுத்த வீரன் மாத்திரம் கிடையாது, விசுவாச வீரன், ஆராதனை வீரன், நல்ல ஞானம் உள்ளவர், கர்த்தரை தேடுகிற உணர்வு இருந்தப்போ இவைகள் எல்லாம் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. யுத்தம், அது ராஜ்யத்தை கட்டக்கூடிய வல்லமை. ஏன்னு கேட்டா ராஜ்யத்தை கட்டிட்டு இல்லை, அடுத்தது நான் இவ்வளவு பெருசு கட்டினா ஆண்டவர் என்னோட கீழே இருக்கிறாரு உணர்வு, என்னை விட என் சபையோட காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உணர்வு ஆண்டவர் பார்ப்பாரு, சோதனை கொடுத்து பார்ப்பாரு. அப்ப
அப்போ இந்த நாளில் மனம் மாறும்போது கேட்டீங்கன்னா அந்த 7:10 தொடர்ந்து வாசிக்கிறோம். 11 செம்மையான இருதயத்திற்காக கேடகம். அப்போ அந்த கொரோனா வைரஸ்க்கான கேடகம் எங்க இருக்கு? இந்த வசனத்தின் வழியாக வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறார், வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். வாசிங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ம். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவியின் மேல தினமும் அவருக்கு கோவம் வந்துட்டு தான் இருக்குமா? நம்ம மேல வேற மாதிரி கோவம் வந்துட்டு இருக்கும். வாசிங்க. அவன் மனம் திரும்பாவிட்டால், வசனத்துக்கு மனம் திரும்பல, பயந்து நடுக்கலன்னா என்ன நடக்கும்? அவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார். கற்காக்குவார், நல்லா தீட்டுவார். பட்டயத்தை என்ன பண்ணுவாரா? தினமும் கோவப்படுவாரு. ரொம்ப ஒரு பொறுமை முடிஞ்சிருச்சுன்னா பட்டயத்தை எடுத்து கற்காக்குவார், தீட்டுவார். அடுத்தது ஆமா, பட்டயம் வில்லு யுத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு. அப்போ உலகத்துல மேல என்ன இருந்துச்சு? உலகத்துல இருந்துச்சு முதல்ல விபச்சாரம் இருந்துச்சு, கொள்ளைகள்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு? வர வர விபச்சாரம் என்ன ஆயிடுச்சு? ஓரின சேர்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப ஆண்டவர் அப்பயும் பாவிகள் மேல சினம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணாரு? ஒரு பட்டயத்தை எடுத்து தீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா சாணம் முடியும். ஒரே போடு தான். ஒரு வெட்டுனா 10 லட்சம் பேர் சாகணும். அப்படி ஒரு பட்டயம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. பாவிகள் மேல் நாள்தோறும் சினம் பண்ணிக்கிற தேவன். அப்போ அந்த வெட்டினர் ஆயத்தப்படுத்துகிறார். வில்லையும் தப்பிச்சு ஓட முடியாது. வில்லுங்கிற தூரத்துல போனாலும் அடி விடும். வாசிங்க. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். எங்க இருக்கு மரண ஆயுதம்? 24 இது 2 சாமுவேல் 24ல பட்டயம் நீட்டப்பட்டது. அக்கினி அம்புகளாக்கினார். அக்கினி ஆசிரத்துக்கு தப்பி வைக்கிற தேவன் பாக்குறோம், கேட்டோம். ஆனா இவரு விட்டா இவரோட அம்புகளுக்கு யார் தப்பிக்க முடியாது? அமெரிக்கா தப்பிக்க முடியாது, ட்ரம்ப் தப்பிக்க முடியாது, ட்ரம்ப் மனைவி தப்பிக்க முடியாது. ஏன்னா இது உருவாக்குனது யாரு? தேவன். ஆனா நிறைய ஊழியக்காரங்களை 21 நாள் பாஸ்டிங் போட்டா சரியாயிரும், மே மாசத்துல வந்து விஷயம் வெளிப்பாடுலாம் சொல்லிட்டு இப்ப சத்தம் போடாம வேற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி ஜெயிக்கணும். அப்புறம் ஆனா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? அது உணர்வு வெட்டுறதுக்கு பேசுறப்போ உணர்வு வெட்டுறது வாயப்படந்து பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி உட்காந்து ஒரு அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. 21 நாள் பாஸ்டிங் போட்டு. நான் சொன்ன 21 நாள் சரியாவது. நீங்க ரெஸ்ட் அழுவாதீங்க, டிவியை பத்தி அழுவாதீங்க, ஆண்டவர் பக்கம் அழுங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சபைக்காக அழுகுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சும்மா ஆத்துல தண்ணி வந்து தீவிரவாதி இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க 20 வருஷமா பண்ணி ஆத்துல அந்த தண்ணி நின்று போச்சு. யுத்தத்தை நிப்பாட்டுன்னு தீவிரவாதினா உள்ளே வந்து தான் சைனாவும். அதனால முறைகளை வந்து இடம்பெயர் காலம் செபிக்க வேண்டிய நேரத்தெல்லாம் மாற்றி இன்னைக்கு சபைக்கு ஜெயிச்சுனா இந்த வருஷத்தோட ஒரு எச்சரிப்பு வசனம் என்னாச்சு? சாணியை எடுத்து மூஞ்சில் அடிப்பேன். அப்போ சபைகள் உண்மையா ஜெயிச்சுன்னா அந்த கொரோனா உள்ள வந்திருக்காரு. அல்லேலூயா. நான் சொல்ற இந்த காரியங்கள் ஆவியானவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் படி எல்லா சபைகளும் இருந்தா கொரோனாவே உள்ள வந்திருக்காரு. அப்போ ஒரு பக்கம் பாவம் அதிகமாச்சு. ஏன் கேட்டா ஆனா அப்படி நடக்க முடியல. ஆண்டவர் இந்த சபைகளோட இதெல்லாம் குறைச்சிட்டாரு. ஏன்னா இந்த ஜனங்கள்கிட்ட உணர்வு போயிடுச்சு. ஏதோ டிவியில 4 ஆசீர்வாதமான வசனம் ஒரு 18 செய்திகளை ஒரு வாரத்துல கேட்டு 25 செய்திகளை கேட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? மொத்தமா இட்லி, பிரியாணி, அப்புறம் எல்லாத்தையும் உப்புமா எல்லாத்தையும் பிசைஞ்சு சாம்பாரும் கறி குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? என்ன ஒன்று சொல்லுங்க. அந்த குண்டா எப்படி? அந்த குண்டா மாதிரி எப்படி இருக்கும்? பிச்சைக்கார குண்டா மாதிரி இருக்கும். அது மாதிரி தெளிவான வசனங்களை, நல்ல ஆவிக்குரிய வசனங்களை, எச்சரிப்பின் வசனங்களை ஒருமனப்பட்டு மனம் பொருந்தி செவி கொடுத்தாதான் இன்னமும் சபைகள் குறைக்க முடியும். இல்லாட்டி சபைகள்லாம் அவ்வளவுதான். அப்படியே சபைகளை விசுவாசி இருந்தாலும் எல்லாம் விழுந்துதான் போகும். ஏன்னு கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கடைசி லவோதிக்கா சபை அப்படிதான் இருக்கும். இது உள்ள வந்து கஷ்டம். அதுலேயும் சில பேரை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வாகாலுக்கு பண்ணிட்டு அது போல உலகத்தோட மகிமையை கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டாந்துட்டு உலக மேன்மையை கொண்டாந்து மகிமைக்குள்ள கலக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? விளம்பரம் பண்றது, போட்டோ போடுறது, டிவியில போடுறது. டிவியில செய்யலாம், ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. செய்திகள் கொடுக்கலாம். அந்தந்த சபைகளுக்குள்ளதான் அவங்க யாரோ இவங்களுக்காக கொடுப்பாங்க. ஒரு புறச்சாரியாருக்காகவோ இல்லை ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அதை யாரும் உங்களை கேட்க சொன்னா? ஐஸ் வைக்கிது பிள்ளைங்க கேட்கும் தான். பார்க்க கலக்கிறதா டப்புன்னு தட்டினா எல்லாம் திரும்பி பார்க்கும் தான். அது உங்களுக்கானது கிடையாது. அப்போ அதனால தான் இன்னைக்கு இந்த கடைசி 10 வருஷங்கள்ல இந்த மாதிரி பார்த்து கலப்பு சாதம் சாப்பிட்டு பிரசஞ்சி எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு தான் நிறைய பேருக்கு உடம்பு கெட்டு போயிருக்கு. நிறைய சபைகள் கெட்டு போச்சு. கடைசி காலத்தில் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? எழும்புவார்கள். என்ன அர்த்தம்? ஃபேமஸாக வருவாங்க. தீர்க்கதரிசிகள் மாதிரியே இருப்பாங்க.
ஒரு சோப்பு டூப்ளிகேட். ஹமாம் சோப்னா அதே பச்சை கலர், மஞ்சள் கலர்ல போட்டு நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ உண்மையான ஒரு பரிசுத்தவான் மாதிரி ஒரு ஆள் எழும்புவார். ஏன்னா அவரும் வஞ்சிக்கப்பட்டு உங்களையும் என்ன பண்ணிடுவாரு, வஞ்சனைக்குள்ள கொண்டு போயிடுவார். சபையில் ஐக்கியப்படாதபடிக்கு நல்லா பேசுவாங்க, நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன இருப்பீங்க, குழப்பமாயிட்டே இருப்பீங்க. இன்னொருத்தர் நல்லா பேசுவாரு, அவரோட அடுத்த வருஷம் இந்த வருஷம் இந்த நினைக்கிற அடுத்த வருஷம் அடிக்கிற இன்னொருத்தர் நல்லா பேசுறாரு. ஆனா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி அது நிறைவேறினால், என் நாமத்துல சொல்லி நிறைவேறினால் அவன் என்னது, தீர்க்க தரிசி. அது தப்பா போச்சுன்னா அவன் என்னது, கள்ள தீர்க்க தரிசி. அவன் என்கிட்ட இருந்து வந்தவன். அல்லேலூயா. அவன் யாரும் என்கிட்ட இருந்து வந்தவன் கிடையாது. நிறைவேறினா அவன் தீர்க்க தரிசி. அப்போ கடைசி காலத்தில் சொல்லி நிறைய இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பிளஸ்ட் இயர், இது வந்து என்ன கோல்டன் இயர்லாம் சொன்னவங்க. அப்போ அவங்களாம் யாரு, கள்ள தீர்க்கதரிசி. ஒருவேளை போன வருஷத்துக்கு வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்திருந்தாலும் நானும் கள்ள தீர்க்கதரிசி தான். போன வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன, வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடி சுட்டுகிறேன், என் பாதையெல்லாம் நெய்யா குடிக்கிறது. அதை இந்த வருஷம் கொடுத்திருந்தேன்னா என்ன என்ன பண்ணணும், செருப்பால தான் அடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்ல முடியும். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம், முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுவா, என் பாத்திரம் நிரம்பி. இந்த வருஷம் அபிஷேகத்தினால நிரம்பி வழியும். அல்லேலூயா. வருஷத்தை முன்னாடி இதை போன வருஷமும் இதை மாற்றி கொடுத்தேன்னு வச்சுங்க, அது அவர் கொடுக்கலன்னு அர்த்தம். அவர் நாமத்தினால பொய் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். எதை கேட்குறாங்கன்னு கொடுத்தோன்னு அர்த்தம். ஒரு 1,00,000 பேர் சபை உள்ளவங்க சொன்னாதான் வாக்குத்தத்தம் ஜனங்க நம்புறனால அனைவரும் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். குடும்பம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுவார்கள். இதோ நான் ஆக்சுவலி இயேசுன்னு சொல்லி இப்போ ரஷ்யாவில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தெரியும்ல. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ரஷ்யாவில் நிறைய பேர் 18 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்டாக்கி அதில் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் எனக்கு இதெல்லாம் அவர் இங்கே அப்புறம் இதோ நான் தான் ஏசுன்னு வருவாங்க. இதோ ஏசு இங்கே, ஏசு அங்கேயே இருக்கிறார் இங்கேயே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க சொல்றாங்க நிறைய பேர், ஏசு எங்க இருக்காரு, இன்ஸ்டன்டா ஏசுவை பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம், அபிஷேகம் வேணும்னா 4 மாவடி. புரியல, காளையர் கோயில் 4 மாவடி இங்கெல்லாம் போனீங்கன்னா ஏசு உடனே இருப்பாரு. ஏசு ஜீவிக்கிறார், ஏசு இங்கே இருக்கிறார், ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறார் அங்க இருக்கிறார் எல்லாம் ஓடிவாங்க, அப்படிதானே. ஏசு எங்க இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமா, துண்டை தோல்ல போட்டு ஆட்டை தோல்ல போட்டு ஊர் ஃபுல்லா தேர்னான ஒருத்தன்ற மாதிரி விடுதலையும் வசனம் வாய்க்கு அருகையில இருக்கிறது. அல்லேலூயா. அவங்கள சொல்லி குறையில அவங்க யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்க சுவிசேஷம் உடைய செய்யறாங்க. ஜனங்க நிறைய பேர் எங்க காசு கொடுத்தோம்னா அது வளர வளர அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க மாதிரி அவங்களும் விழுந்து போறாங்க. அவங்களையும் தள்ளி விட்டுட்டு நாமளும் சேர்ந்து என்ன பண்றோம், விழுந்துடுறோம். கள்ளத்தெற்கு திசைகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார். அநேகரை ஒரு வசனத்துல ஸ்டெடியா போகிறதுக்கு சரியான கற்றுக்கொள்ளுதல் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். ஒரு வீடு ஃபுல்லா வாக்குத்தத்தமா இருக்கும், அந்த வீடு ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் வைக்கிறது இல்லை, ஒரு 10 சபையோட வாக்குத்தத்தம். அப்ப அது என்னது, புண்ணாம இருந்தா நான் சொன்னது ஒரு புண்ணா, அது மாதிரி தான். ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஒரு கதை சொல்லியிருக்கல, ஒரு பாட்டி கதை. கடலோரத்தில் ஒரு பாட்டி இருந்துச்சு, கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தன் பேரனை வெளிநாடு அனுப்பிச்சிச்சு. அந்த பையன் போய் வெளிநாட்டில் சம்பாரிச்சு செக், அந்த இடத்துல செக்கு தான் அனுப்புவாங்க, போஸ்ட் செக் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, அதை வாங்கி பேரன் எது அனுப்பியிருக்கிறான்னு வாங்கி செவுத்துலெல்லாம் ஒட்டி அந்த கூரையெல்லாம் ஒட்டி இருந்துச்சு. ஒரு நாள் அவள் இறந்துச்சுன்னு சொல்லி போகுது, மெசேஜ் போகுது, அங்கிருந்து வரான். அவங்க எல்லாம் திட்டுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ச்சி நீ ஏதாவது பண்ணியா, நான் மாதம் செக் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அது என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் நம்ம வசனம் ஒட்டி வச்சிருக்கணும். ஆண்டவர் வரப்போ அதெல்லாம் உதவாது. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் தியானமான வார்த்தைகள், உணர்வுள்ள வார்த்தைகள், தொடப்படுகிற வார்த்தைகள், சபைக்காக ஜெபிக்கிற செபம், ஐக்கியப்பட்ட செபம், ஆத்ம பாரம். இதனால ஆத்ம பாரமும் போயிடுச்சு ஜனங்களுக்குள்ள. சபையில இங்கே உங்களை என்னன்னு சொல்லலை, நிறைய இடத்துல பார்த்துட்டு சபைகள். அதான் RSS சொல்றாங்க, நம்ம கிறிஸ்தவ சபைகளை பத்தி இனி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. திருநெல்வேலி மாவட்டத்துல முதல்ல எத்தனை சபை இருக்கு, 200 சபை. இப்ப எத்தனை சபை இருக்கு, 400 சபை இருக்கு. ஆனா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா அதே 75,000 பேர் தான் இருக்கிறாங்க. சபை மட்டும் அதிகமாக இருக்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இது கடைசி காலத்தோட கிரிக்கை அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம ஜாக்கிரதைக்குள்ள இருந்து மனம் திரும்பணும். சரி, அடுத்த வாசிக்கு மரணாயுதங்கள். அடுத்தது மரணாயுதங்களை
அவனே உண்டாக்கினா அவனே அனுப்பிச்சிடுவான். யார் சீனாக்காரை உண்டாக்குனானோ அமெரிக்காக்காரை உண்டாக்குனானோ இந்த வைரஸ்லாம் கடைசியில் அவன் வெட்டின புள்ளியில் அவன் என்ன பண்ணிடுவான், அவனே மாட்டிக்குவான். கடைசியில் அவன் அடுத்து அதிகமாக அவன் வெட்டின புள்ளியில் அவனுக்கே அது மரணம் எதுவும் போயிடும். அல்லேலூயா. ஆனால் அதுக்குள்ளே திருந்தாதவங்களெல்லாம் இந்த பாதையை கடந்து போயிட்டு இருக்கு. இது இதோட முடியறது கிடையாது இனியும். ஆனால் நம்ம அதுக்கு பயப்பட தேவை. அல்லேலூயா. எனக்கு நமக்கு என்ன இருக்கு, கேடகம் இருக்கு. அப்ப தேவன் அனுப்புகிற பட்டயத்துக்கு விரோதமா எந்த கேடகமும் ஏற்றி நிற்க முடியாது. அது எங்க இருக்கு, வசனத்தின்படி எங்க இருக்கு, தேவனிடத்தில் ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. செம்மையான இருக்கிறதுக்கான கேடகம் ரட்சிப்பின் தேவனிடத்தில் இருக்குது. என்னை ரட்சித்த தேவனிடத்தில் தான் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு, அந்த கேடகம், என்னை காக்கும் கேடகம், அப்ப அது இருக்குது. அந்த வசனத்தின்படி சொல்லி ஜெபிக்கிறப்போ இந்த நாட்களில் கொள்ளை நோக்கி நம்ம என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்புறம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அல்லேலூயா. இது ஒரு பாதி. இந்த வசனத்துல என்ன இருக்கு, ஒரு வசனத்துக்குள்ள 2 பாதி இருக்கு. என் பொறுமை குறித்த சொல்லிய வசனங்களை அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் நிதானமாய் நியாயம் இருக்கிறார். புறஜாதியாருக்கு நியாயத்தோடும் தன்னுடைய ஜனங்களுக்கு சத்தியத்தோடும் நியாயம் இருக்கிறார். இதெல்லாம் பத்தி சொல்ற சபைக்கும் சொல்றது மாத்திரம் கிடையாது, ஏற்றுக்கொள்கிற மனம் பொருந்தி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டா கடைசி நாள். மற்றபடி கடைசி நாள்ல ஆசீர்வாதமே கிடையாது. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மேலுங்கன்னா அரௌண்ட் வேர்ல்டு எல்லா பக்கமும் ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எல்லா பக்கத்துலயும் இந்த கொரோனா என்ன பண்ணிடுச்சு. ஒரு சின்ன கிராமம் எங்க ஊர்ல திருக்காட்டுப்பள்ளி கிராமத்துல போனா அங்கேயும் கொரோனா 10 பேருக்கு இருக்கு, இப்போ 6 பேருக்கு இருக்கு. எந்த ஊர்ல எல்லா ஜாதி, எல்லா கிராமம், எல்லா மொழி பேசுறவங்க, எல்லா ஆப்பிரிக்கால இருந்து ஐரோப்பால இருந்து எல்லா கான்டினென்ட் எல்லா கண்டங்களிலும் என்ன வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு கொள்ளை நோய் வந்து ஐரோப்பால வரும், ஒரு கொள்ளை நோய் வந்தா இந்தியாவில் வரும், இல்லைன்னா ஆசியாவில் வரும். இப்போ எங்க வந்துருச்சு, ஒரு இடம் பாக்கி கிடையாது. இவர் நாட்டுடைய வசனம் நிறைவேறிட்டு கொண்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 10 பூச்சக்கரம் எங்கும். அப்போ அந்த மட்டும் தான் வாதையா அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் இன்னைக்கு எங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காலாம் என்ன போகுது, டவுன் ஆகி அமெரிக்காவில் இருக்கும் டயரை தச்சு போட்டு போற அளவுக்கு ரீட்ரேட் பண்ணி ஓட்டுற அளவுக்கு தான் இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. நம்ம பரவாயில்ல, இந்தியா பரவாயில்ல. ஏன்னா இந்தியாவில் ஆராதனை அதிகம். கடைசியில் நமக்கு இதெல்லாம் கொடுத்தது யாரு, பைபிள் அனுப்பிச்சு வச்சது யாரு, இங்கிலாண்டும் அமெரிக்காவும் தான். இன்னைக்கு ஏன்னு கேட்டா அவங்க செம்மையான இருதயம் இல்லை, வசனத்தை கையில் வச்சிருக்காங்க, அதை வாசிக்கிறது இல்லை, தேவனுக்கு தேடுகிற உணர்வு கிடையாது. அதனால அந்த நாடுகள் மேல என்ன இருக்கு, நியாய தீர்ப்பு. அந்த நாட்டு அதிபர்கள் மேலே, இங்கிலாந்து போரிஸ் ஜான்சன் அவர் பேரு, அவர் மேலே என்னது கொரோனா அந்த தப்பிச்சுக்கிட்டாரு. ட்ரம்ப் மேலேயே வந்திருக்கு. அப்ப பூச்சக்கரம் எங்கிலும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயும் உங்க வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரு விடல. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோமா, அது நான் ஜாக்கிரதையாவே இருக்கிறது இல்லை. எல்லா ஊருக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன், எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பூச்சக்கரம் எங்கும் வரவிருக்கிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. கடைசி நாட்களோ வரையில் தானியேல் சொன்ன மாதிரி கிருபையின் காலத்துக்கும் கர்த்தருடைய வரைக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்களோ வருஷங்களோ மாதங்களோ வாரங்களோ இருக்கு. அந்த நாள் தான் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். ஆயத்தப்படுற நாள் நமக்காக தான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, தண்ணி வரணும் மழை பெய்யணும்னு இல்லை. அப்ப நீங்க எதுக்காக ஜெபிக்கணும், வரைக்கும் ஆயத்தமாகணும். அப்ப கற்காய இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு மழை பெஞ்சோன்னு கொஞ்சம் முத்துன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன எதுக்காக ஜெபிக்கணும், ஏற்கனவே நான் அந்த சபையிலும் சொல்லிட்டு வரேன், எப்பயிலும் சொல்றேன், 2017-18 சொல்லிட்டு வரேன். எதுக்காக ஜெபிக்கணும், பின்மாறி மழைக்காக, அறுப்பு கால மழை, ஹார்வெஸ்ட் ரெயின், அறுப்பு கால மழை. அந்த ஆவி அந்த அறுப்பு கால மழை பெஞ்சாதான் நம்மளா என்ன பண்ண முடியும், முத்துனோன்னு தான். ஏற்கனவே முத்திருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. முத்தாத சில ஆத்மாக்களுக்காக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மழைக்காக ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க முடியும். சபைகள் மேல கடைசி கால மழை ஊற்றப்படும். பின்மாறி ஆவியை ஊற்றுமே. முன்மாறி முடிஞ்சு போச்சு ஆதி திருச்சபை காலத்துல, இது பின்மாறி என் டைம் முடிஞ்சு போச்சு, கடைசி நாட்கள். இந்த நாட்கள்ல பூச்சக்கரம் எங்கும் வரவிருக்கிற சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி நானும் உன்னை காப்பேன். அங்க என்னாச்சு, கொரோனா பட்டயம் உருவப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு, கொரோனா பட்டயத்தை பத்தி எங்க இருக்கு, சாமுவேல் 24 இருக்கு.
24 இருக்கு. அதுக்கு இணைய ஒரு வசனம் இருக்கு. அந்த இடத்துல பட்டயம் இல்லை, தேவனுடைய தூதன் நின்று கொண்டு அழிக்கும் தூதன் இருக்கு. பட்டயம்ங்கிறது இன்னொரு வசனம். அன்னைக்கு எடுத்தீங்களா? என்ன வசனம் எடுத்தோம் அன்னைக்கு? பட்டயம் உருவப்பட்ட பட்டம் 2 நாளாகமும் 2 நாளாகுமா? அன்னைக்கு கூட வாசிச்சோம் 2 வாரம் முன்னாடி. ஏன்னா கடைசி காலத்துல இந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு செய்தியை கேட்டு போகக்கூடாது. வசனப்படி தான் நம்ம கர்த்தரை பாதுகாக்க முடியும். 1 நாளாகமும் 21ல 27 அதான் மொத்தம் 27. 1 நாளாகமும் தூதன் என்று சங்கார தூதன் என்று கொண்டிருந்தார். இங்க என்ன இருக்கு? உருவிய பட்டயத்தோடு பட்டயம் எங்க எருசலேமுக்கு நேரம் நீட்டப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்ப எருசலேம்ல பலி செலுத்தணும்னு என்ன ஆயிடுச்சு? அந்த வாதை நின்று போச்சு. யார் பலி செலுத்த வேண்டிய ரைட் பிளேஸ், ரைட் பர்சன், அந்த ரைட் டைம், அந்த நேரத்துல அந்த பலி செலுத்தப்பட்ட போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. சத்தியத்தின்படி தான் என்ன பண்ண முடியும்? அந்த வாதையை நிறுத்த முடியும். நமக்கான எதிர்ப்பு சக்திகளை நம்ம பார்க்கணும். 1000 பேர் செத்துருக்காங்க. மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றதுக்குள்ளேயே அடுத்ததா இன்னொரு வைரஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொசு கடி வழியா வருதான் வந்துருச்சா? கேட் இது வழியா, கொசு வழியா? அதானே டெல்லியில வந்திருக்கு. அடுத்தது கொசு வழியா. நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம், அது கும்பகோணத்துல இருக்கவங்க. அப்போ அடுத்த மரணத்துக்கான ஆயத்த 10வது மாசம் வருது. அப்போ என்ன ஆகும்னா, ஆள் மதிக்கிறது மாத்திரம் கிடையாது, பொருளாதார காரியங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இப்பயே ஏற்கனவே இந்தியா என்ன பண்ணிச்சு? இருந்த தங்கத்தெல்லாம் வித்தாச்சு. கையிருந்த தங்கத்தெல்லாம் எடை போட்டாங்க. அடுத்தது பொருளாதாரம்லாம் முடங்கி கிடக்கு. 3 பக்கம் நோட்டை அடிச்சு வெளியே விட்டுருக்குறாங்க. அப்பதான் புழக்கத்தில் சம்பளமா கொடுக்க முடியும். ஆனா இதெல்லாம் பெரிய கடன் பாரமா மாறிட்டு இந்தியா எத்தனை 1,101,00,000 கோடி கடன் உள்ள இந்தியா போயிருக்கு. அப்போ ஒரு தலைக்கு 1 லட்ச ரூபா கட்டினாதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளாம் இந்த 5 வருஷத்துல 1 லட்ச ரூபா கடனுக்குள்ள வந்துட்டோம் நம்மள அறியாமல். அப்போ பூச்சக்கரம் எங்கும் வராது. இது இங்க மாத்திரம் கிடையாது, அடுத்தது அமெரிக்காலையும் வரும். ஆனா எழும்ப போறது யாரு? ஐரோப்பா தான் எழுதும். அல்லேலூயா. அடுத்தது சரி, அது பட்டயம். அடுத்தது அதுக்கான கேடகம் எங்க இருக்கு? செம்மையான இதயத்துக்கான கேடகம் ரட்சிப்பின் தேவனிடத்தில் இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தின் வழியாக தான் இது நிறைய பேர் இப்போ கேட்டு செய்திகளை கேட்டு ஃபோன் பண்ணி ஜெபிச்சு இந்த காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசி கால சோதனைங்கிறது பொருளாதார சோதனை. முதல்ல இது வைரஸ், அடுத்தது பொருளாதார சோதனை, அடுத்தது பிள்ளைகள்லாம் வழி விலகி போற நாள். நல்லா இருக்கிற பிள்ளைங்களும் நல்லா இருந்தாலும் ஊழியர் செஞ்ச பிள்ளைங்களாம் வழி விலகி போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு பிடிக்கல சபைக்கு வர, எனக்கு சபை பிடிக்கல. ஆனால் ஜெபிச்சு ஒரு குடும்பத்தில் அந்த பையன் திருப்பியும் ஒரு 2 மாசமாவே இது நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் வந்து நீங்களாம் சபைக்கு போங்க, நானும் போறேன், ரொம்ப நாளாக போகாத பிரச்சனைன்னு ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் செஞ்சுட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சிகளுக்காக கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நாம எதுக்கு சொல்றோம்? இதெல்லாம் நாமும் எச்சரிக்கையா இருக்கணும். வழி விலக செய்கிற நாள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சித்து போயிடும். அல்லேலூயா. அப்போ வைரஸ் வந்தாலும் இந்த வைரஸ் வந்து நல்லதுன்ற மாதிரி என்ன ஆகணும்? ஆண்டோட பிள்ளைகளை தொடலைன்னு இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன தொடலை, என் குடும்பத்தை தொடலை, என் சபை பிள்ளைகளை தொடலை, என் ஊழிய இலைகள்ல அது வரல. இப்போ இந்த ஊழிய இலைகள துர்மரணங்கள் அந்த கொரோனால மறித்து போயிருந்தா ஆராதனை இருந்தாக்கா அதை நிப்பாட்ட முடியும், நிப்பாட்டி இருப்பார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பூச்சக்கரங்களும் வரும். அதனால எல்லாம் கொஞ்சம் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க? வீட்டுல போய் கணிச்சுப்பீங்க, அவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருங்க. சோதனை காலம் கடந்து போகும் வரை நீ வீட்டுக்குள்ள அமர்ந்துரு. ஆரம்பத்தில் நம்ம கொடுத்த செய்தி தான் என்னது? அந்த மெசேஜ் யூடியூப்லயோ கொடுத்துட்டு இருந்தோம். சோதனை காலம் கடந்து போகிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே இரு. அப்படிதான் ஒரு வசனம்லாம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதான் ஒரு குறிப்பிட்ட வசனங்களை தொடர்ச்சியா உன் கதவை தாழ் போட்டு கொண்டு உள்ளே சொல்லி வெளிப்பாடுகள்லாம் ஆச்சு. ஞாபகம் இருக்காதுதான்? அந்த காலம் முடியும் வரை அப்படின்ற காலம். இப்போ நம்ம வெளிப்படுற காலம். திருப்பி அடுத்தாப்புல இந்த 10வது மாசம் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. இதுலேருந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ள பல உயிர்கள் என்ன ஆகும்? உலகத்துல இந்திய தேசத்துல நம்ம காதுகள் கேட்க, கண்கள் பார்க்க மதிச்சு போவோம். ஏன்னா ஆண்டவர் பட்டயத்தை என்ன பண்ணிட்டாரு? தீட்டிட்டாரு. முதல்ல பாவி மேல சினம் போட்டாரு, வெளிப்படுத்தினாரு, கேட்கல, தீட்டினாரு, மரண ஆயுதம்லாம் மாத்தினாரு. அடுத்தது அம்புகளையும் எடுத்து அடிக்கிறார். வில்லை நாணயத்தை அவர்கள் மேல வீசினார். இப்ப கடைசி நாள் என்னது? விழுந்து போகுதல், அப்புறம் முதல்ல கொள்ளை நோய், அப்புறம் பின்மாற்ற விழுந்து போகுதல், அப்புறம் பொருளாதார சீர்கேடுகள், பஞ்சங்கள். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு? நம்மள கடைசி கால சோதனைக்கு நானும் உன்னை தப்பு விட்டேன். அப்ப எதுல அந்த இதுல சாவறதை விட, எதுல கொள்ளை நோயில சாவறதை விட இப்ப எது பெற்று? விழுந்து போறது பெற்றா, கொள்ளை நோய் விழுந்து போறது பெற்றா? கொள்ளை
கொள்ளை நோயில் விழுந்து, ஏன்னா விழுந்து போனால் பரலோகமும் கிடையாது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். இன்னும் நாட்கள் அதிகமாக இல்லை, நாட்கள் இன்னும் இனியும் காலம் செல்லாது. 10வது அதிகாரம் சொல்லுது, வெளிப்பட்ட விஷயம் 10 என்ன சொல்லுது, இனியும் காலம் செல்லாது. நம்ம ஆயத்தமாகணும், வசனங்கள் படி ஆயத்தமாகணும். வசனம் தான் நமக்கு என்னவா இருக்கு, பாதுகாக்கிறதா இருக்கு. என்னை காக்கும் கேடகமே. அப்போ 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் 10, 11, 12. அப்புறம் 3வது கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கிற வசனங்கள். அடுத்தது வெளிப்பட்ட விசேஷம், விழுந்து போகாதபடிக்கு கடைசி கால சோதனை முடிஞ்ச கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுற நாள். நிறைய பேர் சபையை விட்டு போயிடுவாங்க, ரட்சிப்பே வேணான்னு போயிடுவாங்க, ஆராதனையே வேணான்னு போயிடுவாங்க, அப்புறம் ஆண்டோட வேணான்னு போயிடுவாங்க. அவங்க போனோம்னு ஆயிடும். ஆனா தேவன் யாரோட இருக்காரு, நீதிமானோட சந்ததியோட கூட இருக்கிறாரு. ஒருத்தர் நீதிமான குடும்பம் முழுசுன்னா இருக்கும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா பரிசுத்தம் உள்ளவனை பார்த்து இன்னும் பரிசுத்தப்படு. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அப்ப ஆண்டவர் தீட்டுறது வேகமா தீட்டுட்டோம், அவன் வேகமா செஞ்சாலும் வேகமா தீட்டுவாரு இல்லையா? மனம் மாறலாம்ல. எந்த நாடுகள்ல வந்து ஹோமோசெக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? பழைய ஏற்பாட்டுல இதுல வந்துச்சு, இதுல சோதம் குமரால. இப்ப எங்க அதிகமா இருக்குன்னா ஐரோப்பிய நாடுகள் தான் அதிகமா இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல தான் அதிகமா இருக்கு. பிரான்ஸ், இட்டாலியில அதிகம். அதனால முதல் கொள்ளை நோய் எங்க வந்துச்சு? இட்டாலியில. கிறிஸ்தவம் ஆரம்பிச்சதும் எங்க? ரோம கத்தோலிக்க ஆரம்பிச்சதும் அங்கதான். இப்ப எல்லா நாடுகளும் சேர்ந்து G7 ஆரம்பிச்சு இப்ப 10 தலைவர்களா மாறி அவங்க தான் என்ன பண்ண போறாங்க. அது ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் பார்த்து முடிச்சிடும், நேரம் ஆயிடுச்சு. என்கிட்ட நம்ம உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்கும்படி அப்படின்னு சொல்லி வெளிப்பட்ட விசேஷம் 13வது அதிகாரம் 2-3 வருஷம் பார்த்து முடிச்சிடலாம். இருக்குது முதல் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. மிருகம்னால என்ன அர்த்தம்? பலம். மிருக பலம்னு சொல்றாங்கல்ல. ஒரு வகையில பொருளாதாரம் ஒரு பலம் உள்ளது. இன்னைக்கு உலகத்துல பெரிய பலம் இது பொருளாதாரம். காசு இருந்தா எது வேணா செய்யலாம். அப்போ பலம் அப்படிங்கிறது இந்த நெப்டின் பங்கு சந்தையெல்லாம் போடுறப்போ என்ன இது பண்ண, ஒரு புல் ஒரு காளை மாடு இப்படி பாயிற மாதிரி போட்டிருக்கோம் பலத்தோட. அப்போ பொருளாதாரம் தான் இன்னைக்கு என்ன இருக்கு, ஒரு பலம். இன்னைக்கு பொருளாதாரம் எங்க இருக்கு? அமெரிக்காட்ட இருந்துச்சு, இப்போ எங்க இருக்குது? ஐரோப்பாட்ட போகுது. அப்போ யூரோப்பியன் யூனியன் தான் என்ன ஆயிட்டு இருக்கு, பலப்பட்டு கொண்டு இருக்குது. வாசிங்க. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. தூஷணம்னா என்ன? ஆண்டவருக்கு விரோதமா உயர்த்தி கொண்டது தான் தூஷணம். அது மேல என்ன இருக்கு? யூரோப்பியன் யூனியன் நாங்க தான் ஒரே இதில் நிற்போம் அப்படிங்கிறது தூஷணம். அடுத்தது நாங்க தான் கடவுளுக்கு பதிலாக அப்படின்னா. அடுத்தது 3வது வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அப்ப இன்னொரு பவர்ட்ட இன்னொரு யார் பிசாசு ஒரு வல்லமை கொடுக்க போகுது. அது என்ன இருக்குது? அதுக்கு என்ன இருந்துச்சுன்னா சாவுக்கு ஏதுவான காயம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு வல்லமை, ஒரு பெரிய சக்தி உலகத்திலே வந்து